श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीशैलेशदयापात्रं द्विभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्ताधिं रामानुजमुनिं भजे। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्। आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं चरश्च मगधाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் நல்ல மணவாள மாமுனிவன் மாறன் மறைக்கு தனவான் உத்தந்தாதிசான் மண்ணு புகழேர் மணவாள மாமுனிவன் தன்னருளால் உட்பொருள்கள் தம்முடனே சொன்ன திருவாய்மொழி நூத்தந்தாதியாம் தேனை உருவாதருந்து நெஞ்சே உத்து. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. ஸ்ரீ வாணாச்சலமகாமுனியே நமஹ. ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமிகளுடைய ஆக்ஞைப்படி திருவாய்மொழி நூத்தந்தாதி 11வது பாசுரம் முதல் 15வது பாசுரம் வரை உபன்யசிக்க வந்துள்ளேன். அடியேன் தாசன். 11வது பாசுரம். வாயும் திருமால் மறைய நிற்கா ஆத்தாமை போய் விஞ்சி மிக்க புலம்புதலாய் ஆய அறியாதவத்தோடு அணைந்து அழுதமாறன் செறிவாரை நோக்கும் திணிந்து. வாயும் அப்படிங்கும் பொழுதோ அடியார்கள் எல்லாரும் அனுபவிக்கும்படியாக, அதாவது அடியவர்களுக்கு சுலபனாக பத்துடை அடியவர்க்கு எளியவன் என்று சொல்லுமா போலே சுலபமான சுபாவத்தோடு இருக்கக்கூடிய வாயும் வாய்க்கப்படும்படியாக இருக்கக்கூடியவன் திருமால். ஸ்ரீயப்பதியான எம்பெருமான், பிராட்டியும் பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமான். மறைய நிற்கா, ஆழ்வாருக்கு
கண்ணுக்கு எதிரிலே தெரிந்து கொண்டிருந்தவன் திடீரென்று மறைந்து விடுகிறான். அதனால் கண்ணுக்கு புலப்படாமல் மறைந்து இருப்பதனாலே இவருக்கு துக்கம் மிகுதியாகிறது. அதனால் ஆத்தாமை போய் விஞ்சி அப்படிங்கிறார். ஆத்தாமைன்றது துக்கம் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடியது. அந்த ஆத்தாமை என்பது தளர்வு, பிரிவு, துக்கம் எப்படி வேணாலும் எடுக்க முடியும். அந்த ஆத்தாமைன்றது வரும்பொழுது அவர்களால் தாங்க முடியாத ஒரு துயரம்னு எடுத்துக்கலாம். ஒரு தாங்க முடியாத துயரத்தில் இருக்கிறவாளுக்கு அதை தாங்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவான்னா அடுத்த வாழையும் சேர்த்து அணைச்சி கட்டி எழுதுண்டு அந்த துக்கத்தை எல்லாம் போக்கணும்னு நினைப்பான். அதுபோல் இந்த ஆழ்வாருக்கு ஆத்தாமை போய் விஞ்சி, அது விஞ்சினா விஞ்சுதல்னு அதிகரித்தல்னு அர்த்தமாகுது. மிக்க புலம்புதலாய் அது புலம்பி இவர் அழுது மிகவும் அழுது புலம்பும்படியான நிலைமையை உருவாக்கி நேர்ந்து ஆய அறியாதவத்தோடு, அறியாதவற்றுனாக்கா அச்சேதனங்களாக இருக்கக்கூடியது. அவைகள் ஆராய அறியாதவை, அவைகளுக்கு அறிவு கிடையாது. அது எதனால் இப்படி இருக்கோ அல்லது அதுக்கு ஒரு துக்கமோ சுகமோ துன்பமோ இன்பமோ எதுவாக இருந்தாலும் அதுகள் அறியாது. ஆனால் அந்த அறியாது இருக்கக்கூடிய அச்சேதனங்களான பொருள்களையும் ஆழ்வார் விட்டு வைக்கலை. ஏன்னா இவர் துணை சேர்த்துக்கிறார். ஓர் துணையாளன் ஆகாயேன்னு இவெல்லாம் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அவளையும் கட்டின்று அழறது. அணைந்து ஆய அறியாதவத்தோடு அணைந்து அழுத அவத்தை சம துக்கிகளாக கொண்டு தனக்கு ஏற்பட்ட கஷ்டம் அதுகளுக்கு இருக்குன்னு எடுத்துக்கிறார் ஆழ்வார். அதாவது நாம் பட்டது போலவே அவைகளும் படுகின்றன என்கிற ஒரு பரிவு, அந்த இரக்கம் இருக்க, அச்சேதனங்களிடத்திலையும் இறங்கும்படியான ஒரு கருணாசாகரனாக இருப்பதனால தான் இந்த மிக்க கிருப்பைன்றது இவருக்கு இருக்கிறதுன்னா. அப்பேற்பட்ட மிக்க கிருப்பையினாலே மாறன் ஆழ்வாராகிற நம்ம ஆழ்வாராகிற மாறன் செறிவாரை தம்மை வந்து பணியும் அவர்களை தன்னிடத்திலே வந்து யாரெல்லாம் அந்த ஆழ்வாருடைய திருவடிகளில் சேர்க்கிறார்களோ அவருக்கு திணிந்து நோக்கும், திணிந்து நோக்கும் அர்த்தம். அதுக்கு நோக்கும் திணிந்து அப்படின்னா திருடமாக நன்றாக பூர்ண கடாட்சம் பண்ணி அருள்வர் இந்த ஆழ்வார்னு சாதிக்கிறார் மாமுனிகள். அதாவது பெருதற்கரிய பேறுகளையெல்லாம் மிக உயர்ந்த பேரு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான். அதை முதல் பத்திலே ஆழ்வார் திருவாய்மொழியிலே அனுகிரகித்தார். இரண்டாம் பத்து தொடக்கம்தான் வாயும் திரைகோலும். அதனுடைய சங்கிரகமான அர்த்தத்தை சுவாமி மணவாள மாமுனிகள் அற்புதமாக நூத்தந்தாதியிலே சாதித்தருளினார். மணியை வானவர் கண்ணனை தன்னதோர் அணியைன்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சௌலபிய சௌசீல்ய வாத்சல்யம் சௌந்தர்ய ரூபமான வடிவழகு சுகுமாரமான அடிவழகு இது மூணும் எப்பொழுதும் ஒன்றோடு ஒன்று ஓரொன்று போதியது. ஒரு குணம் எடுத்தாலே பகவான் அனுபவிக்க முடியும். நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சிலையேன்னார் ஆழ்வார். அப்படி அந்த திருமேனியை பார்க்கும் பொழுதே நமக்கு அதிலேயே மனசை பறி கொடுத்து விடுவோம். நம்பெருமாள் இடத்துல போய் நிற்கும் பொழுது நமக்கு அந்த நினப்பு வருதா இல்லையா? அதனால் உடலெனக்கு உருகுமாளோன்னார் இல்லையா? அப்படி உருகும்படியாக பண்ணக்கூடியது ஏதேனும் ஒரு குணமே எம்பெருமானுடையது போரும். ஆனாலும் இறைவனிடத்தில் இந்த சகல சமஸ்த கல்யாண குணங்களில் இந்த சௌசீல்ய சௌலபிய வாத்சல்யம் இந்த மூணு குணங்களுமே ரொம்ப அதிகப்படியாக அனுபவிக்கும்படியாக இருப்பதனால அதனை அனுபவிக்கிறதுக்கு இப்பொழுதே அணைத்தல் வேண்டும். ஏன்னா இந்த பொறுமான் இயல்படை இதுக்கு முந்தின பதிகத்தில் திருவாய்மொழியில் அவர் நம்பியை தென் குறுங்குடின செம்பொனே திகழும் திருமூர்த்தியை உம்பர் வானவர் ஆதியஞ்சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனோ மறப்பன என்னுள்ளே மன்னினான்னர். மறக்க முடியாது, மறப்பன என்னுள்ளே மன்னினான்னு சாதிக்கிறார். அப்படி என்னுள்ளேயே மன்னி கிடக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்று நினைக்கும் பொழுது அவனை அணைத்தல் வேண்டும்னு நினைக்கிறார். அப்படி அணைய பெறாமையாலே, ஏன்னா இது அர்ச்சாவதாரம், இதில் அணையப்பெருமையாலே பிரிந்த ஆத்தாமையினாலே இவருக்கு ஆத்தாமை கை கொடுக்கிறது. அந்த ஆத்தாமை எப்படின்னாக்கா ஒரு பிராட்டி
ஆத்தாமை கை கொடுக்க விளையாடும் பூஞ்சோலைக்கு புறப்படுறார். அங்கே வாழ்கின்ற பொருள்களை எல்லாம் கண்டு, அதாவது பகவானை பிரிந்த நாயகனை பிரிந்த தளர்வு நாயகிக்கு. அப்போ என்ன ஆகும்னா, அந்த நாயகி நாயகனையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால அவள் பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாவற்றிலும் அந்த நாயகன் வருகிறானா என்கிற ஒரு எண்ணம் வரும். அவைகளெல்லாம் பகவானை பொறாத காரணத்தினால் இந்த ஆழ்வார் என்ன பண்ணார், அந்த பொருள்கள் எல்லாம் பார்க்கிறார். பார்க்கும் பொழுது பகவானை பெறாத காரணத்தினால் அதுவும் நோவுபடுறதோ அப்படின்னு நினைக்கிறார். அச்சேதனங்கள் நோவுபடுமோ, எம்பெருமானை பிரிந்து அச்சேதனங்கள் நோவுபடுமோ என்று ஒரு சந்தேகம் வரும். அச்சேதனங்களும் நோவுபடும் என்பது ராமாவதாரத்தில் பார்க்கலாம். மரங்களும் இறங்கும் வகை மணிவண்ணவோ என்று கூவுமால் இந்த ஆழ்வார். அதனால் மரங்களும் இறங்கும்படியாக என்ன எடுத்து, ராமன் காட்டுக்கு போகிறான்னு மரங்களெல்லாம் அப்படியே வாடி தளர்ந்து போச்சுன்றார் வால்மீகி. மரம் செடி கொடிகளெல்லாம் தளர்வுற்று கடந்ததுன்றார். ஏன்னா அதுங்களுக்கு அந்த ராமஸ்மரணை இருக்குது, ராமனுடைய ஸ்பர்சம் இருக்கிறது. அந்த ஸ்பர்சம் ராமனுடைய தொடுதல் உணர்ச்சி அதை அறிந்திருக்கும். அவைகள் அந்த ராமனுடைய ஸ்பர்சம் பெறாமையினாலே ராமன் காட்டுக்கு போகிறான் உடனே தாங்களும் வாட ஆரம்பித்ததுன்னு சொல்கிறார். அந்த அச்சேதனங்களும் அப்போ வாடுகின்றதுன்றது தெரிகிறது. அப்பேற்பட்ட இதில் இங்கே ஆழ்வார் இவருடைய ஆத்தாமை எப்படி இருக்குன்னாக்கா, அஞ்சிரைய மடனாராயின்றதில் சொல்லக்கூடிய திருவாய்மொழியை காட்டிலும் இவருக்கு இங்கே ஆத்தாமை ஜாஸ்தி. ஏன்னா அந்த அஞ்சிரைய மடனாராயிலையும் இதே மாதிரி தூது விடுறதுக்கு பார்த்தாலும் பெருநிலம் கடந்த நல்லடி போது அயற்பினை அலத்துவன் என்று அவதாரத்திலே அவருக்கு ஒரு அனுபவம். அதில் அதனால் அவதாரத்தில் எம்பெருமானுடையதை அனுபவிக்க முடியலையேன்ற ஒரு வருத்தத்தில் அங்கே புலம்பி தீர்த்தார். அது ஒரு காலத்தில் நிகழ்ந்தது, அவதார காலத்தில் நம்ம இல்லையே, பிற்காலத்தில் ஆனோம். கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்டுன்னு இந்த ட்ரெயினை சில பேர் ஒரு நிமிஷத்தில் பிளாட்ஃபார்மில் போய் நின்றுண்டு அந்த ட்ரெயினை பிடிக்க முடியாத வரைக்கும் உடனே இது புறப்பட்டு போனாலும் எப்படி இருக்குமோ, அதுபோல் துவாபர யுகம் முடிந்து களி பிறந்து 45வது நாளில் ஆழ்வார் அவதாரம். துவாபர யுகத்தில் பிறந்திருந்தாலும் அந்த கண்ணனை அனுபவிச்சிருக்கலாமே, அந்த அவதாரத்தோடு பண்ண முடியலையேன்ற ஒரு பிற்பாடலானோம் என்ற ஒரு வருத்தம் இருந்தது. அதனால் என்ன பண்ணினார், உகந்தொருளின நிலங்களிலே நம்பியை தென் குறுங்குடினை நச்சம்மொனே திகழும்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய உகந்தருளின அச்சாவதாரங்களிலே ஆழ்வார் ஆசைப்பட்டார். ஏன்னா இங்கே பிற்பட்டாரும் இழக்க வேண்டாமே, முகம் கொடுக்க மாட்டாமல் இருக்க மாட்டானே. அதனால் அஞ்சுரைய மடனாராய்ன்றது திருவாய்மொழியில் தூது விடுகைக்கு தரிப்பு உண்டாயிற்று. அந்த தரிப்பு இந்த திருவாய்மொழியில் அந்த தரிக்கக்கூடிய தன்மையும் இல்லை. அந்த திருவாய்மொழியில் அஞ்சிரைய மடனாராயில் அழியத்தாயின்னு அங்கே தூது விட்டார். இங்கே வாயும் தரைவுகளும் காணல் மடனாராயின்னு ஆரம்பிக்கிறார். அதனால் இந்த திருவாய்மொழியில் வரும்பொழுது அவருக்கு ஆத்தாமை கனத்திருக்கிறது. ஏன்னாக்கா பத்துடை அடியவர்க்கு எளியவன் சொல்கிறா இல்லையா, அந்த இறைவனை அனுபவித்து பிரிந்த ஆத்தாமை அங்கு அஞ்சரைய மடனாராயல். இங்கு அந்த அஞ்சரைய மடனாராய்க்கு அப்புறம் ஆழ்வார் சமஸ்த கல்யாண குணங்களை உடைய எம்பெருமானுடைய குணானுபவங்களை அனுபவிக்கிறார் மேற்பட்ட திருவாய்மொழி பதிகங்களில். அப்படி அனுபவித்து இந்த பதிகம் வரும்பொழுது நம்பியை தென்குறுங்குடியிலிருந்து பொறுமானேல் படை முடிந்தவுடனே 1ஆம் பத்து இந்த திருவாய்மொழியில் ஆத்தாமை கனத்திருக்கிறது. ஏன்னா பயிலப்பழிய இனியவனாய் இருப்பான்னு சொல்லுவான் நம்ம சாஸ்திரத்தில். சில விஷயங்களில் ருசி பறந்து கொடுத்தோம்னா அந்த ருசி நம்ம விட்டு போகாது. ஒரு நல்ல மாம்பழம் சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வந்து கொடுத்தோம்னா, ஒரு டயபெட்டிக்காராக இருந்தாலும் அந்த பழத்தை விரும்பி சாப்பிட்றாளா இல்லையா, ஒரு மாத்திரை வேணாலும் போட்டுக்கலாம், ஆனால் அதோ என்னால் விட முடியலை என்றா இல்லையா. அதுபோல் எம்பெருமானுடைய இனிமையான கல்யாண குணங்களை ஒன்றொன்றையும் அனுபவிக்கும் பொழுது அதை விட முடியுமா? அவனுடைய குணானுபவங்களை அனுபவிக்கும் பொழுது நம்ம மனசை பறி கொடுத்துடுறோம். அவனிடத்துலேயே அப்படியே வல்வினையேனை ஈர்கின்ற குணங்களை உடையாய் அசுரர் வன்கையர்வன் கூத்தமே கொடிய உள்ளுயர்த்தாயினார் இல்லையா. அதனால் அந்த மனசானது பண்டிவரை கண்டறிவது எவ்வூரில் யாமென்றே பயில்கின்றாளாள் என்று திருமங்கை ஆழ்வார் சொன்னார் போல, பண்டிவரை கண்டறிவது எவ்வூரில்னு இந்த எம்பெருமானை அனுபவிக்கணுன்றதுக்காக ஆசைப்படுறார். அதனால் நாரையினாலே ஒவ்வொரு இந்த வாயும் தரைவுகளும் 10 பதிகங்களில் 10 பாசுரங்களில் நாரைனா வெளுத்து தான் இருக்கும். அது இவருடைய பிரிவுனால வெளுத்து இருக்குன்னு இவர் நினச்சிட்டு என்னுடைய வெண்மை வெளுத்து கொடுத்துன்னு சொல்கிறா இல்லையா. பசலை
அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாயகிக்கு எம்பெருமானை பிரிந்து நாயகனை பிரிந்து இருப்பதனாலே வரக்கூடிய பசலை நோயின்றார் போல வெளுத்து கிடக்கிறாள். அப்படி வெளுத்து கிடக்கு நாரை மெலிந்து கிடக்கிறதுன்னு அதனுடைய கால்கள்லாம் மெலிந்து தான் இருக்கும். இயற்கையாகவே அதுங்க அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த ஆழ்வாருக்கு நாரை வெளுத்து இருக்குது. அன்றில் இருக்கே அதுக்கு வாயழகு நெகிழ்ந்தவாறு அது கொஞ்சம் வாயில் கொஞ்சம் இதுவானாலே கதற ஆரம்பிக்கும். வாய்க்கு துடிக்கும் பொழுது அன்றில் பறவை துடிக்கும். கடல்னாக்கா என்னாகும், அதுக்கு அது அளவோசை எப்போவுமே இருந்துகிட்ருக்கும். அதனுடைய எழுத்து சொல்லு பொருள் எதுவும் தெரியாதபடிக்கு அது மாட்டு கூட்டுருக்கும். ஒரு பக்கமாக அலை அடிக்கும், திடீர்னு இப்படி வரும் அப்படி வரும் இப்படி கூப்பிடும். காற்றுன்றது சஞ்சலமாகவே எப்பொழுதும் தெரிஞ்சுட்டுருக்கும். அடுத்தது காற்று. மேகம்னாக்கா என்னாகும், அது நீராக இத்துத்து விழத்தான் செய்யும். எப்போ கருத்த மேகமாகிடுத்தோ அந்த கருத்த மேகம் கீழே விழத்தான் செய்யும். சந்திரன்னாக்கா என்னாகும், நாள்மதியே நீ நாள்னு இந்த பதிகத்தில் கூப்பிடுறார். நாள்மதின்னு அந்த நாளைக்கு வரக்கூடிய சந்திரன் என்ன ஆறுது, அதுக்கு வளர்விரை தேய்விரைன்னு இருக்குது. இருள் வருது, இருளின் திணிவண்ணம் மானியில் கழியே போகின்றார். அந்த இருள் வந்தால் என்னாகும், பொருளை காண ஒண்ணாது தடுக்கும், அதுவே நம்மளை. அதுக்கு மேலே என்ன ஆகிடுறது, கழியாகில். ஒரு கழினா சின்ன இது கடலுக்குள்ளே போகக்கூடிய ஒரு கால்வாய் மாதிரி இருக்கக்கூடியது. அலைவாய் முகம் ஏறுவதும் கடினம். அது கடல் முகத்தில் போய் சேரும் பொழுது அந்த கடல் முகத்தில் வந்து நிற்கும் பொழுது அது உள்ள தண்ணி வரும் திருப்பி போகும், இப்படியே தான் போயின்னு இருக்கும். அதுபோல் விளக்காகில் இத்து இத்து எரியும். விளக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எரிகிற நேரத்தில் அது விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்கும். இதனுடைய தன்மைகள் எல்லாம் எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. எப்பொழுதும் இருக்கக்கூடியதை தம்மை போன்று இந்த ஆழ்வார்க்கு என்ன எடுத்து பெருமாளை பிரிஞ்ச துக்கம். அந்த துக்கத்தினால என்ன நினைக்கிறார், நம்மை போலவே இதுங்கெல்லாம் பிரிஞ்சு இப்படி வாடுறதோ அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தில் அதுங்களெல்லாம் கூட்டுக்கிறார். துக்கத்தை உடையவன் தங்களோடு ஒத்த துக்கம். அதனால தான் சில பேர் ஆத்திரலாம் துக்கத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தரோடு ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு அழுவார். அதுபோல் இந்த ஆழ்வார்க்கு என்ன எடுத்து தன்னுடைய துக்கம் ரொம்ப இருக்கும் பொழுது ஒத்த துக்கத்தை உடையவர்களெல்லாம் கழுத்தை கட்டிட்டு அணைஞ்சுன்னு இருக்கிறார் போல இவளும் கண்ணுக்களுக்கான பொருள்கள் எல்லாவற்றையும் பராங்குச நாயகி கழுத்தையும் கட்டி கொண்டு கடந்து அதுங்களோட சேர்ந்து கழுத்தை கட்டிட்டு கடந்து நீ பட்டதோ நான் பட்டதோன்றார் போல அப்படி ஆய அறியாதவத்தோடுன்னு சொல்லும்படியாக பறவை கடல் முதலான இறைவனை பிரிவாலவத்துக்கு துன்பம் வருமோ அப்படின்னாக்கா உம்முடைய தேசத்தில் ராமபிரானை பிரிந்ததுனால எல்லாத்துக்கும் வரும் இல்லையா, அப்பேற்பட்ட துயரத்தை உடைய ஆக ஸ்ரீராமனுடைய எப்படி ராமாயணத்தில் அந்த மரங்களும் அச்சேதனங்களும் எப்படி இது பண்ணித்தோ அதே நேரத்தில் ராமன் காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பரதன் வந்து தகவல் சொன்ன உடனே சீதையை பார்த்து உன்னுடைய மாமனார் இறந்தார், தம்பி லக்ஷ்மணனை பார்த்து உன்னுடைய தந்தை இறந்தார்னு சொல்லும்படியாக இல்லாதவனானாயின்னு சொல்லி ஒருத்தர் கட்டிண்டு அழுதானோ அதுபோலே என்று இந்த வாயும் திரையுகளும் காணல் மடனாராயில ஆழ்வார் வாயும் அடியார் அனுபவிக்க கிட்டுகையே சுபாவமாக உடைய எம்பெருமான் அச்சுதன்னு பேருடையவன், அடியார்களை நழுவ விடாதவன். அவன் சில சமயம் அந்த பிரிவை கொடுத்தால்தான் இவர்களுடைய உண்மையான அன்பு இன்னும் தூண்டி விடுகிறான் அர்த்தம். அப்படியே பெருமாள் வந்து எப்பொழுதும் நம்மளுடைய இருந்தால் கூட எப்பொழுதும் இருக்கிறான்ற உணர்வு இருந்தாலும் அந்த பிரிவுன்றது ஒன்று கொடுத்தால் ஒழிய நமக்கு அவனோட கூடுதல்ன்றது திருப்பி வராது. அதனால் பெருமாள் என்ன பண்ணுறான், வாயும் திருமால் மறைந்து நிற்கிறான். அப்படி மறைந்து நிற்கிறதுனால என்ன ஆகிடுறது, இவருக்கு அந்த துக்கம் விஞ்சுகிறது. அந்த துக்கம் விஞ்சுறதுனால தான் இவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறார். எப்படியாவது நான் எம்பெருமானை அனுபவிக்கணுமே அப்படின்ற ஒரு ஆசை வருது. ஆசை வந்தால் பக்கத்தில் இருக்கிறதுங்கெல்லாம் யாராவது சப்போர்ட்டுக்கு எப்படி இருக்குது, எல்லாமே அதுங்களும் துக்கப்படுறார் போல இருக்குது. இந்த நாரையும் அந்த அன்றிலும் காற்றும் கடலும் எல்லாம் விசும்பும் மேகம் எல்லாம் சேர்ந்து அதுங்களும் துக்கப்படுறார் போல இந்த ஆழ்வாரோடு சேர்ந்து கொடுத்து அப்படி எல்லாமாக இருக்கிறதுனால அச்சேதனங்களை எல்லாம் தம்முடைய இதோடு சேர்த்து ஆய அறியாதவற்றை அதுங்களுக்கெல்லாம் எம்பெருமானை பிரிந்தோன்றதை கூட அறிய முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அவற்றையும் அணைந்துன்றது அணைத்து கட்டி கொண்டு அழுத அவற்றை சமதுக்கமாக நமக்கு இருக்கிறார் போல் அதுக்களுக்கும் பெருமாள் பிரித்து இப்படி வச்சுட்டானே அப்படின்ற ஒரு பரிவு. தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவர்க்கும் இவரடி பணிந்தவருக்குமே இவை உள்ளதுன்னார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். அப்பேற்பட்ட மிக்க கிருப்பை பரிவு. அதனால் உலகத்தாருக்காகவே இப்படி ஒரு துக்கப்படக்கூடிய செயலை அணைந்து அழுதமாறன்றார் போல அழுதமாறன் செறிவாரை
தம்மை வந்து பணியக்கூடியவர்களை எல்லாம் நன்றாக அனுகிரகித்து திடமாக கடாட்சித்து அருள்வர். திடமாக செறிவாரை நோக்கும் திணிந்துன்றதை திணிந்து நோக்கும், திருடமாக நோக்கும். அப்படி இன்னும் நன்றாக விலட்சணமான நிலை அறிந்த நம்மாழ்வார் அடியார்களுடைய பகவத் விஸ்லேஷம் நோவாதபடிக்கு, நமக்கு பகவானை பிரிந்த துக்கம் வராதபடிக்கு பரிபூர்ண கடாட்சம் செய்து அந்த ஆழ்வாருடைய கடாட்சத்தினாலே நாம் அந்த எம்பெருமானோடு என்றும் பிரியாமல் இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த ஆழ்வார் அருளுவார் என்று மாமுனிகள் நமக்காக அருளியிருக்கிறார். ஆக நம்மாழ்வாருடைய விசேஷ கடாட்சமானது நம்மை பகவானிடத்திலிருந்து பிரிந்து இருக்கக்கூடிய பகவத் விஸ்லேஷம் குறைந்து நாம் பகவானோடு என்றும் கூடுவதற்கு ஏற்றதாக இருக்கக்கூடியதுதான் அந்த ஆழ்வாருடைய திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழி மூலமாக சடகோபர் நமக்கு அருளுவார் என்பதை மாமுனிகள் அழுத்தம் திருத்தமாக திடமாக அப்படின்றதுதான் திண்ணிதா நோக்கும்னு சொல்லும்படியாக, நமக்காகவே திண்ணம் உறுதி என்று சொல்லும்படியாக உறுதியாக நோக்குவான் எம்பெருமான் என்று சாதிக்கிறார். அடுத்த பதிகம் பாசுரம். திண்ணிதாமாறன் திருமால் பரத்துவத்தை நன்னி அவதாரத்தே நன்குரைத்தாம் வண்ணமறிந்து அத்தார்கள் யாவர் அவர் அடிக்கே ஆங்கவர் வாழ் உத்தாரை மேலிடாது ஊன். மாறன் நம்மாழ்வார் பணித்த திருமால் பரத்துவத்தை, இந்த திண்ணன் வீடு முதல் முழுதுமாயின்றதில் ஆழ்வார் பரத்துவத்தை எடுத்து நிரூபணம் பண்ணுகிறார். உயர்தின் அணை ஒன்று, இந்த 4 பதிகங்களும் முழுக்க பரத்துவத்தையே சாதிப்பதாக அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அழகாக எடுத்து காட்டுகிறார். அப்போ உயர்வர உயர்நலம் உடையவன் என்கிற பதிகமானது நன்றாகவே பரத்துவத்தை சொல்லுகிறது. இருந்தாலும் அந்த பரத்துவத்தை சொல்லுவதிலிருந்து திண்ணன் வீடு முதல் முழுதுமாய் என்கிற பதிகமானது வேறுபட்டதாக காட்டுகிறார்கள் நமது ஆச்சாரியர்கள். எப்படின்னாக்கா, அங்கே ஸ்ருதி வாக்கியங்களை கொண்டு அங்கே உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் என்று சொல்லும் பொழுது எல்லா நலமும் உடையவனே அவன்தான் அமரர்களுக்கும் அதிபதியாக இருப்பான், அவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி என்று சொல்லும்படியாக அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக இருக்கக்கூடியவன் சொல்றார். அப்போ அந்த திருவாய்மொழியில் ஸ்ருதி வாக்கியங்களிலிருந்து பரத்துவத்தை எடுத்து காட்டுகிறார் அப்படிங்கிறான். மேல் திருவாய்மொழியில் ஈத்துல மூவா முதல் வா இனி எம்மை சோரையிலேன்னு வாயும் தரைகம்ல சொல்றாரு இல்லையா. அதனால காரணத்துவம் முதல்வன் காரணத்துவத்தை காட்டுறதுனால அதையே இந்த திருவாய்மொழியில் விரித்து உரைக்கிறார். திண்ணன் வீடு பதிகத்தில் ஒரு கால் சொன்னோம் என்று சொல்லி கை வாங்குவதற்கு இல்லை இந்த ஆழ்வார். ஒரு தடவை சொன்னால் போகிறோம், பெருமாள் அனுபவித்தா போகிறோம். ஒரு தடவை நம்ம எல்லாருக்கும் கோயிலுக்கு போகிறோம், சேவிக்கிறோம். ஒரு நாள் திவ்ய தேசத்துக்கு போகலைன்னா அடுத்த நாள் போய்க்கலாம் நம்ம நினைக்கிறோம், நேற்று தான் சேவிச்சிட்டோமே இன்றைக்கி என்னன்னு. அப்படி இல்லை ஆழ்வார்களுக்கெல்லாம். ஆழ்வார்கள் யாரெல்லாம் பக்தி பிரேமத்தில் இருக்காளோ, பக்தி பாரவசியர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அன்னன்னைக்கு பெருமாளை அனுபவிக்கணும். எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டு ஊழிதொரும் அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாமுதமே, ஆறாமுதமாக இருக்கக்கூடியதை நித்தியப்படி அனுபவிக்கணும். அதனால் ஒரு கால் சொல்லிட்டுன்னு கை வாங்கக்கூடிய விஷயம் இல்லை. பகவத் விஷயத்தில் அப்படி எந்த விதமான இதுவும் சொல்ல முடியாது. ஒரு குணம் தன்னையே இதற்கு முன்பு அனுபவித்தது இந்த குணம்னு தோன்றும்படியாக புதுமையாக இருக்கும். அதே குணமே திருப்பி வரும் பொழுது அது புதுமையாக இருக்கும். அதனால தான் இப்படி இருக்கக்கூடிய குணங்களை எல்லாம் நான் எந்த ஊரில் போய் கற்றுக்க முடியும்? அதனால் எப்பொழுதும் ஆறாமுதமாக இருக்கக்கூடிய பெருமான் அந்த நித்திய பிராபியமாகிறது இல்லையா அவனுடைய குணங்களை. அதனால் இந்த திருவாய்மொழிக்கும் அந்த திருவாய்மொழிக்குன்னா முதல் திருவாய்மொழியில் கூறின பரத்துவம் உயர்வர உயர்நலம்ன்றது அந்த பரத்துவத்தை, அந்த பரத்துவம் தன்னை எல்லாம் அனுபவிக்கும்படியாக பரோபதேசமாக இருக்கும். அங்கே அது பரோபதேசம் எல்லாரும் அனுபவிக்கும்படியாக. இங்கு விதிமுகத்தால் பரத்துவத்தை அருளி செய்கிறார். அதாவது அங்கு வேத வாக்கியங்களை கொண்டு பரத்துவம் அது பரோபதேசமாக இருக்கிறது.
இங்கு விதிமுகம் மறைமுகம்னு வதிரேகம் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய இரண்டாலும் பரத்துவம் சொல்லுகிறார். ஸ்ருதி சாக்கையாலே அங்கே பரத்துவம், இங்கு இதிகாச புராணங்களாலே வேதார்த்தம் அறுதியிடுவது ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே அப்படின்னு சொல்றார் இல்லையா. அதனால இதிகாச புராணங்கள் மூலமாக இந்த பதிகத்திலே பரத்துவம் சொல்லுகிறார். அதுதான் இந்த திண்ணிதாமாறன் திருமால் பரத்துவத்தை என்றார். திருமாலுடைய பரத்துவத்தை அவதாரத்தே நன்னி அவதாரத்தில் அனுபவித்து திடமாகவும் திண்ணிதா வந்து திண்ணிது ஆ திண்ணிதா அப்படின்றது திண்ணிது ஆ அப்படின்னு பிரிச்சோமானா திருடமாக திடமாக நன்றாக உரைத்தது அருளி செய்தது வண்ணம் அந்த ரீதியை அந்த பாங்கினை அறிந்து தெரிந்து கொண்டு இந்த அவதாரங்கள் மூலமாக இந்த திண்ணன் வீடு பதிகத்தில் ஆழ்வார் அருளி செய்த பரத்துவத்தை நன்றாக தெரிந்து கொண்டவர்கள் அறிந்து அவரடிக்கே அந்த ஆழ்வாருடைய திருவடிக்கே சடுகோவருடைய திருவடிக்கே அற்றார்கள் அற்று தீர்ந்தது, வேற எதுக்கும் கிடையாது. அந்த நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், அதுவே பரமபோக்கியம். மாறன் அடி பணிந்து உய்ந்த ராமானுஜன் என்று சொல்லுகிறார் போலே மாறன் அடி பணிந்து உய்ந்த அற்றார்கள் பணிந்து அற்றார். அப்பேற்பட்ட சுவாமி ராமானுஜர் போன்று இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய திருவடிகளிலே ஈடுபட்டு இருப்பவர்கள் யாவரோ அவர்கள் வாழ் உற்றாரை அவர் பால் உற்றாரைன்னு அர்த்தம். அப்போ ராமானுஜருடைய திருவடிகளில் யாரெல்லாம் பணிந்திருக்கிறார்களோ ராமானுஜ தாசியர்கள் அவர்களுக்கு அதனால தான் எதிராஜன் வாழியன் நேத்தி சதிராக வாழ்வார்கள் தாளினை கீழ் வாழ்வார்கள் பெற்றிடுவர் ஆழ்வார்கள் தங்களருள். எதிராஜன் வாழின்னு சொன்னாலே ஆழ்வார்களுடைய அனுகிரகம் தானாக கிடைக்கும்னர் மாமுனிகள். அதனால் சுவாமி ராமானுஜருடைய திருவடிகளிலே யாரெல்லாம் பணிந்து இருக்கிறார்களோ அவர்கள் வாழ் உற்றாரை அவர்களுக்கு ஊன் மேலிடாது. ஊன்னா இந்த சரீரம் மாம்சம் போல இருக்கக்கூடிய ஊன்னு ஒரு அர்த்தம் இருந்தாலும் இது ஊனேறு செல்வத்து உடற்பிறவி ஆண் வேண்டேனார் இல்லையா. அந்த ஊனேறு செல்வமானது நம்மை விட்டு அகலும், அதாவது தேக சம்பந்தம் நமக்கு சேராது, திரும்பவும் மீண்டும் பிறத்தல் என்பது இருக்காது. எப்பொழுது ராமானுஜருடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள் வாழ் நாம் இருக்கும் பொழுது அந்த ராமானுஜர் யாருடைய இதுவாகவே இருக்கிறார்? மாரதனுக்கு மாறன் அடி பணிந்து இந்த அவரடிக்கே அத்தார்கள் யாவர் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய மாறன் அடி பணிந்து என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய அந்த நம்மாழ்வாருடைய திருவடிகளையே பற்றாசாக கொண்டவர். அந்த நம்மாழ்வார் யாருன்னா பரத்துவத்தையே எம்பெருமானுடைய பரத்துவத்தை நன்றாக அறிந்து அவதாரங்கள் மூலமாக அவன் எடுத்து செய்த செயல்கள் மூலமாக பரத்துவத்தை நிர்ணயம் பண்ணி நமக்காக எடுத்து உபதேசித்தார் இல்லையா. அதுதான் இந்த திண்ணன் வீடு பதிகம் முழுவதும். அதனால் திண்ணன் வீடு முதல் முழுவதுமாயின்னு சொல்லக்கூடிய பதிகத்தில் அவர் நிறைய எடுத்து காட்டுறார். ஒன்னொன்றுத்திலையும் பார்த்தோமானால் பறக்க அந்த கண்ணன் தான் நம் கண் அல்லது இல்லையோர் கண்ணு என்றார். அப்பேற்பட்ட நம் கண்ணன்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய அந்த கண்ணனை அனுபவிக்கும்படியாக இருக்கக்கூடிய கண் நமக்கு முக்கியம்னு சொல்றார். அப்பேற்பட்ட அவதாரங்களில் எழுந்தருளி இருக்கக்கூடியவர் தான் நமக்கு உத்தேசியம் என்பதனாலே திண்ணிதாமாறன் திருமால் பரத்துவத்தை நன்னி அவதாரத்தே நன்குரைத்தான். வண்ணமறிந்து அத்தார்கள் யாவர் அவரடிக்கே ஆங்கவர் வாழ் உத்தாரை மேலிடாது ஊன் சோராதைய பொருட்கும் ஆதியாம் ஜோதி என்கிற காரணத்துவத்தால் வந்த பரத்துவத்தை காட்டி சமாதானம் பண்ணா அத்தாலே தரித்த தார்க்கியத்தை ஆழ்வார் எண்ணுதல் எனக்கும் சுத்ருடமாம்படி பரத்வத்தை அருளி செய்த ஆழ்வார் எண்ணுதல் நமக்கும் திருடமாக நன்றாக அழுத்தம் திருத்தமாக பரத்துவத்தை அவதாரத்திலே சர்வேசனுடைய பரத்துவத்தை எடுத்து காண்பித்தார். திருமால் பரத்துவத்தை ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடைய பரத்துவத்தை
நீயும் திருமாலால் என்றிலே அருளி செய்தது. நீயும் திருமாலால் நெஞ்சம் கோட்பட்டாயேன்னு சொன்னார் இல்லையா? நன்னி அவதாரத்தே நன்குரைத்தா. திருமால் பரத்துவத்தை அவதாரத்தே நன்னி நன்குரைத்தா. முதல் திருவாய்மொழியிலே உயர்வர உயர்நலம் ஸ்ருதிச்சாயை ஆயலே பரத்வே பரத்வத்தை அருளி செய்கை போலன்னிக்கே இதிகாச புராண பிரக்கிரியையாலே அதிசுலபமான அவதாரத்திலே பரத்வத்தை ஆசிரியமாம்படி நன்னாக அருளி செய்த அன்னிக்கே திருமால் பரத்துவத்தை தாம் நன்றாக நன்னி பொருந்தி அவதாரத்திலே நன்குரைத்த இவரே நன்றாக பொருந்தி கொண்டு அவதாரத்திலே எடுத்து காண்பித்தார் இந்த ஆழ்வார். எப்படி அற்புதமாக ஆச்சாரியர்களுடைய அர்த்தானுசந்தானம் தான் பார்க்கணும். அப்படி ஸ்பஷ்டமாக நன்றாக நன்கு உரைத்த வண்ணம் அறிகை அப்படின்னா என்னது? அவதாரே பரத்துவத்தை அவதாரங்களில் கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண், கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண் என்றும் கோபால கோளரி ஏரண்ணி ஏழுலகம் பாவம் செய்த அருளால் அளிப்பாரார் என்றும் அருளி செய்த பிரகாரத்தை அருளுகிறது. மற்றும் தற்சேஷமாக தேவன் எம்பெருமானுக்கு அல்லால் பூவும் பூசனையும் தகுமே தகுங்கோல தாமரை கண்ணன் எம்மான் மிகுஞ்சோதி மேலறிவார் எவரே என்றும் கல்வா என்று தொடங்கி புல்லூர்தி கடல் பணிந்து ஏத்துவரே என்றும் அருளி செய்தவையும் உண்டிரே. இவ்வளவும் காட்டியிருக்கார். இப்படி அருளி செய்யும் இடத்து என்ன கேட்டிருக்கார்? கிருஷ்ண ஏவகி லோகானாம் உத்பத்ரபி சாப்யேகா என்றும் சயேஷ பிருது தீர்காட்ச சம்பந்தி தே ஜனார்தனகா என்றும் இப்படி பிரமாணங்களை எடுத்து இருக்கிறார். பிரமாணங்கள் விஷ்ணு புராணம் என்ன, பாகவதம் என்ன, மகாபாரதம் என்ன, எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அவதாரங்களில் இதிகாச புராணங்களில் இருக்கக்கூடியதெல்லாம் எடுத்து நமக்காக எடுத்து காத்திருக்கிறார். ராமகா கமலபத்ராட்ச சர்வசத்வ மனோகரதா என்று மனோகரகான் இழுக்கக்கூடிய தன்மையுடையவனாக இருக்கக்கூடியவன். பாவன சர்வலோகானாம் தொமேவர குணந்தனாம் அவ்வளவு பரிசுத்தமாக இருக்கக்கூடியவன் பாவனம். இப்பேற்பட்ட கண்ணன் தகுங்கோல தாமரை கண்ணனை மான் என்றும் ஈபாவம் செய்து அருளால் அளிப்பாரார் என்றும் அருளி செய்தாரிரே. இப்படி பரோபதேச பிரகாரத்தை அறிந்து பரத்வ ஸ்தாபகராயிருப்பவர் யாவர் சிலர். பரத்வத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் இவர். அவரடிக்கே இவருடைய அடிக்கே ஆங்கவர் வாழ் உத்தாரை அவர்கள் திருவடிக்கே யார் உற்றார்களோ அவர்களுடைய திருவடிக்கே அனன்யார்கர்களாய் வேறு யாரிடமும் அந்த திருவடி செல்லாமல் ராமானுஜருடைய ஒரே வழி உடையவர் திருவடி என்பதனாலே ராமானுஜருடைய திருவடிகளே தஞ்சம் என்று இருக்கணும். அப்பேற்பட்ட ராமானுஜருடைய திருவடிகளிலேயே அந்தரங்கராய் கிட்டினவர்களுக்கு அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் மாம்சாசுகாதி ரூபமான தேகம் அனுபவியாது. அத்தால் தேக சம்பந்தம் மேலிடாதுன்னு அர்த்தம். நமக்கு இனிமே தேக சம்பந்தம் வராதுன்னா மறுபிறப்பு இல்லாமல் எம்பெருமான் திருவடிக்குள் இணைபிரியாது இருக்கும்படியான ஒரு பாக்கியம் இந்த ராமானுஜருடைய திருவடியினாலே நமக்கு ஏற்படும் என்று காட்டுகிறார். அவதாரத்தே நன்னி என்று சொல்வதனாலே விபவ அவதாரங்களில் பொழிந்த பரத்துவத்தை பேசினது திண்ணன் வீடு பதிகம். இது ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதனால் ஒரே இதுன்றது கிடையாது. அவரவர்க்கே ஆங்கு அப்படின்றது அவரடிக்கே அற்றார்கள் யாவர் என்று கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும். ஆங்கு அசை அப்பேற்பட்ட சடகோவனுடைய திருவடிகளுக்கே அற்றார் யாரோ அவருடைய திருவடிக்கே யார் அற்றார்களோ அப்பேற்பட்டவர்களுக்கு தேக சம்பந்தம் பிற்காலத்திலே மேலிடாது என்று சாதிக்கிறார். திண்ணிதா மாறன் திருமால் பரத்துவத்தை நன்னி அவதாரத்தே நன்குரைத்தா வண்ணமறிந்து அத்தார்கள் யாவர் அவரடிக்கே ஆங்கவர்வாள் உத்தாரை மேலிடாது ஊன் என்று அப்படி நமக்கு தேக சம்பந்தம் அறுத்து தரும்படியாக இருக்கக்கூடிய நம்மாழ்வாருடைய திருவடிகளையே தஞ்சமாக பற்றின சுவாமி ராமானுஜருடைய திருவடிகளே நமக்கு நாம் பெற்ற பேரு இந்த ஜென்மாவிலேன்னு எடுத்துக்கணும். வாயும் திரையுள்ள உண்டான துன்பமெல்லாம் தீரும்படி கலந்த கலவியை அருளி செய்கிறார். இப்போ ஊனம் அடுத்த பதிகத்தில் ஊனமறவே வந்துன்றதுல ஆயின் இது வாயும் திரைகளும் திருவாய்மொழியை சார்ந்ததுன்னு இருக்கணுமே, அப்படி இல்லை. ஏன்னா முதல் திருவாய்மொழி நீற்றுப்பாசுரத்தில் என்ன பண்ணுறார்?
இறைவனுடைய முதன்மையை அருளி செய்கிறார், பரத்துவத்தை அருளி செய்கிறார். பின்னர் துன்பமெல்லாம் தீரும்படி கலந்த கலவையினை அருளி செய்கிறார். அந்த துன்பம் போகி இப்போ அனுபவிக்கக்கூடிய கலவி இன்பம் சம்ஸ்லேஷம் அப்பேற்பட்டது. அப்போ 2ஆம் திருமொழி நடுவில் பிராசங்கிகமாக நமக்காக உபதேசமாக வந்தது. திண்ணன் வீடில் தாம் பெற்ற பேத்தின் கணத்தை பார்த்தார். தன்னுடைய பெற்ற பேர் இருக்கே அது அளவு இறந்ததாக இருந்தது. எவ்வளவு நம்முடைய முயற்சினா அளவுபட்டு இருக்கும். அது பகவானால் மயர்வரம் அதனால மருளினார் இல்லையா. எல்லா ரசங்களும் உண்டாததாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கடாட்சத்தினாலே வந்தது என்பதனாலே அதுக்கு ஏத்தம் அதிகம். தன்னோடு ஒக்க பிராபிய ரூபமாய் அவனை நித்திய அனுபவம் தன்னோடு ஒக்க அனுபவிக்கக்கூடிய தன்மை எல்லாருக்கும் உண்டா, பெறுவது எப்பொழுதோ என்று நினைக்கும்படியாக இருக்கக்கூடியது. அதனால் வாயும் தரையுள்ள ஆத்தாமைக்கு அறிவு நடையாதாத ஆத்தாமை பெருமாளை பிரிந்திருந்த துயரத்திற்கு அறிவு நடையாடாத அறியக்கூடிய முடியாத அச்சேதனங்களோடு அச்சேதனங்களை சேர்த்துண்டார். இங்கு கலவையினால் வந்த ஒரு சந்தோஷம் ஊனில் வாழ்வீரில் அதை நித்திய சூரிகளை வச்சுட்டு தேடுறார். இயற்கை அறிவுடைய கலவியால் வந்த பிரீத்திக்கு அந்த நித்திய சூரிகளோடு தேடும்படியாக இருக்கக்கூடிய அந்த பெருமாளும் பிராட்டியும் ஏக தத்துவம்னு சொல்லலாம்படி இருக்கக்கூடிய கலந்த கலவியை போன்று இருக்கக்கூடியது இந்த ஆழ்வாருடைய கலவி இன்பம். அதுதான் இந்த பாசுரத்தில். அதனால் நெஞ்சே மறக்காமல் இருக்கணுன்றதுக்காக மாமுனிகள் 13வது பாசுரத்தில் ஊனமறவே வந்து உள்கலந்தமால் இனிமையானது அனுபவித்தற்கு ஆம் துணையாம் வானில் அடியார் குழாம் கூடா ஆசையுத்தமாறன் அடியாருடன் நெஞ்சே ஆடு. நெஞ்சே மனமே அப்படின்னு அழைக்கிறார். ஊனம் மறவந்து ஊனம்னா குறவுன்னு ஒரு அர்த்தமும் உண்டு. ஊன் அப்படின்னா மாமிசம்னா இருது, ஊனம்னா குறவுன்னு அர்த்தம். ஊன சோடசகான்னு தசரதன் சொல்லுகிறார் இல்லையா விஸ்வாமித்திர இடத்துல 16 வயசுக்கு குறைந்தவன் என் பிள்ளைன்னு. அதுபோல ஊனம் அற வந்து குறையற வந்து ஊனம் அற அந்த குறவு இல்லாமல் வந்து உள் கலந்த அந்தரங்கமாக எனக்குள்ளே கலந்த உள் கலந்துட்டான் எம்பெருமான். நன்றாக பார்க்கணும். இப்படி எம்பெருமான் வந்து இவரோடு சேர்ந்து அனுபவிக்கணும்னு உள்ளே வந்து பூந்துட்டார். வந்தாய் என் மனம் புகுந்தாய் மண்ணி நின்னாயினார் போல உள்கலந்தமால் இனிமையானது கலவி இன்பம். பெருமாளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இன்பம் இருக்கு, அதுக்கு ஈடு என கிடையாது. அப்பேற்பட்ட கலவி இன்பத்தை அனுபவிப்பதற்கு அனுகூலமான சகவாசம் யாராவது கூட இருக்கிறவாள்லாம் வேணுமே. ஆம் துணையா என காலாழும் நெஞ்சொழியும் கண் சுழலும் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமானிடத்தில் உசாத்துணை தேடுகிறார் ஆழ்வார். வானில்னா பரமபதத்தில் அடியவர்களான நித்திய முக்தர்களுடைய கோஷ்டியிலே அடியார்களாம் கூட அன்வயிக்க அவர்களோடு சேர்ந்து அடியார்கள் குழாங்கள் அழகோளக்கமிருக்கு ஆனந்தமயமான மாமணி மண்டபத்து அப்படி இருக்கக்கூடிய அடியார்கள் குழாங்கள் அந்த இடத்துல கூடும்படியாக ஆசை உற்ற குதூகலம் கொண்ட கோதுகலவுடைய பாவாய் என்று சொல்லும்படியாக மாறன் நம்மாழ்வாருடைய அடியாருடன் பக்தர்களுடைய கூடி அனுபவிக்கப்பார் அப்படின்னு மனசை ஒரு உபதேசம் பண்ணுறார். நெஞ்சே அடியார்களோடு சேர்ந்து ஆடு, ஆசையுற்ற மாறன் நம்மாழ்வாரோடு சேர்ந்து ஆடு, அவருடைய திருவடி சம்பந்திகளோடு சேர்ந்து ஆடு என்று சொல்லும்படியாக 13ஆம் பாட்டு. ஊனம் அறவே வந்து இதில் எம்பெருமான் ஏக தத்துவம் என்னும்படி சம்ஸ்லேஷிக்கா ஏக தத்துவம் ஆயிடுத்துன்னு சொல்லும்படியாக நானும் அவனும் நன்றாக கலந்தோம், தேனும் பாலும் கண்ணலும் அமுதும் ஒத்தேன்னு சொல்லும்படியாக எம்பெருமானும் அவனும் எல்லாம் ஒன்றாக கலந்துட்டான். ஏக தத்துவமாக இவர் அவரோடு இருக்கிறார். நன்றாக நான் உன்னை அன்றியிலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அன்றீலை என்று ஏக தத்துவமாக இங்கு அனுபவித்துண்டு இருக்கக்கூடிய சம்ஸ்லேஷம் தத் அனுபவ சககாரி சாபேட்சராய் அருளி செய்த பாசுரத்தை அனுவதித்து அருளி செய்கிறார். என்னில் இப்படி பிராசங்கிகமான பரோபதேசத்தை தளி கட்டின அனந்தரம் கீழ்
பரோபதேசமாக திண்ணன்குடியில் சொன்னது உடனே தம்முடைய ஆர்த்தி தீர வந்து கலந்த எம்பெருமானுடைய சம்ஸ்லேஷ ரசத்தை பேச உருப்பட்டு எம்பெருமான் தன்னோடு வந்து கலந்துட்டான்றத அவ்வளவு அழகாக இந்த ஆழ்வார் எடுத்து காட்டுறார். அப்படி தன்னோட கலந்துட்டான் அப்படிங்கிறத இந்த ஆழ்வார் சொல்கிறத வைத்து கொண்டு இப்படி ஒரு இதுவாக இவர் அனுபவித்ததை ராமஸ்து சீதாயா சார்த்தம் இத்தியாதிப்படியே ஏக தத்துவம் எண்ணலாம்படி கலந்தபடியையும் திருவுள்ளத்தை முதல் பாட்டில் கொண்டாடினார். 2வது பாட்டில் அதனை இசைவிக்க இறைவனை கொண்டாடினார். 3ஆம் பாட்டில் தன் நெஞ்சுபட்ட உபகாரத்தை சொல்கிறார். 4ஆம் பாட்டில் உபகாரத்துக்கு கைம்பாரமாக ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி அதுக்கு வருந்துகிறார். 5ஆம் பாட்டில் எனக்கு பிரதம சுகிருதமும் நீயே ஆன பின்பு உன் திருவடிகளை கிட்டிட்டேனே. 6ஆம் பாட்டில் இன்னைக்கா கிடச்சதுன்னார். தேவரீர் எனக்கு விசேஷமான திருவுருள் பண்ணின அன்னைக்கே மயர்வரம் அதனோட மருளப்பெத்த அன்னைக்கே கிடச்சுடுத்துனார். இனி உன்னை பிரியில் தரியேன்னார் 7ஆம் பாட்டில். 8ஆம் பாட்டில் எல்லையற்ற இனியவனாக வந்து எளியதொரு விறகாலே அடையப்பெத்தேனார். பலகாலம் கூடி சென்ற செய்த தவத்தினுடைய பலனைத்தான் இவனை பின்சென்று என்னுடைய எல்லா துக்கங்களும் போகும்படியாக அனுபவித்து கழித்தேன்றார். இப்படி எல்லாம் கழித்தேன்னு சொல்லி இப்படி அனுபவித்து திரளில் போய் புகப்பெறுவது எப்பொழுது? இப்படி அனுபவிக்கக்கூடிய நித்தியசூரியனுடைய திரளில் நான் எப்பொழுது அனுபவிப்பேன்னு இந்த ஆழ்வார் சொல்லி காட்டின இந்த 3ஆம் திருப்பதிகத்தில் நித்திய முக்தர்களோடு கூட எம்பெருமானை அனுபவிக்க ஆசைப்பட்ட ஆழ்வார் அப்படி அனுபவிக்க பெறாமையாலே வந்த நரசியாவசத்தாலே ஒரு க்ஷண மாத்திரம் ஆத்மதாரணம் பண்ண ஒண்ணாத தயனீய தசான பண்ணராய் அந்த தசானுகுணமான எம்பெருமானை குறித்து தாம் சொல்லுகிற வார்த்தைகளையும் செய்கிற சேஷ்டிதங்களையும் கண்டு தம்மோடு இப்படி அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய தத்துவம் ஏக தத்துவம்னு சொல்லும்படியாக கலவியும் அந்த கலவியால் வந்த ரசம் தம் ஒருவராலும் உண்டறுக்க ஒண்ணாதபடிக்கு தன்னாலையும் அறுக்க முடியாது அளவிறந்து இருக்கிறபடியையும் அனுசந்தித்து தனித்தேட்டமான இதர விஷயங்கள் போல நீக்கே இதர விஷயங்கள் போல இல்லாமல் துணை தேட்டம் நல்ல விஷயத்திற்கு என்ன ஏகஸ்வாதன புஞ்சீத தசபிசகான்னு சொல்லும்படியாக இனிமையான விஷயத்தை நல்ல விஷயத்தெல்லாம் அனுபவிக்கணும்னா 4 பேரோடு சேர்ந்து இருக்கணும். கெட்ட விஷயங்கள் ஏதாவதுனாத்தான் கூட சாட்சி இல்லாமல் இருக்கணும்னா தனி ஒருவனாக அதை செய்யணும். அதனால் அப்பேற்பட்ட தனித்தேட்டமான இதர விஷயங்கள் போலன்றிக்கே துணை தேட்டமாய் அதுக்கு இந்த விபூதியில் ஆள் கிடைக்க மாட்டான்றதுனால இங்கே பூலோகத்தில் அப்படி ஒரு ஆள் கிடைக்கிறது கஷ்டம்னு இந்த அனுபவத்தில் நித்தியசூரிகளைப் போல நிலை நின்றவர்கள் வேறு யாரும் இல்லை என்பதனால போய்ப்புக்கு அவர்களோட திரளில் போய் அனுபவிப்பது எப்பொழுதோ என்று பிரார்த்திக்கிற ஊனில் வாழ் அப்படிங்கிற பதிகத்தினுடைய அர்த்தத்தை ஊனமறவே வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார். தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதுமொத்தே என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய பெத்த தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்தவனாக இருக்கக்கூடிய தாசிய சாரஸ்ய கேதும் அறியா காலத்துள்ளே அடிமைக்க நன்று செய்வித்து என்றும் இப்படி சொல்லக்கூடிய சகலவிதமான குணங்களையும் வைத்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானை இந்த ஊனில் வாழ் உயிரே என்ற தசகத்தில் ஆழ்வார் அனுபவித்தார்னு சொல்றார். அதுதான் ஊனமறவே வந்து உள் கலந்தமால் இனிமையானது நித்திய சம்சாரியாய் போந்த இவரையினர் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியடைந்து உள்ளம் தேறி சங்கோஷமர இந்த நித்திய சம்சாரி நடத்திலையும் ஒரு சங்கோஷம் இல்லாமல் ஐயோ இவனை போய் நம்ம அனுபவிக்கணுமே பெருமாள் நினைக்காமல் சங்கோஷமர சர்வேஸ்வரன் வந்து தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதும் ஒத்தே என்றும் எனது ஆவியுள் கலந்த பெருநல் உதவி என்றும் கனிவார் வீட்டின்பமே என்றும் அடியேன் வாய்மொடுத்து பருகி கழித்தேனே என்றும் இப்படி சர்வ ரசங்களும் உண்டாம்படி அந்தரங்கமாக கலந்த கலவியின் இனிமையானது சக்ருதயமாக சம்சலேஷித்த சாரஸ்யமானது அப்படி அர்த்தம் இதுக்கு. அப்பேற்பட்ட ஏக தத்துவம்னு சொல்லும்படியாக சம்சேஷித்த பரமானந்தம் பொழிய நின்று ஆழ்வார் அப்பேற்பட்டவர் அனுபவித்தற்கு ஆம் துணையா ஏவம் விதரஸ்யதையை அனுபவிக்கைக்கு அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்றுகளோ என்று அனுகூல சகவாசம் அபேட்சிதமாய் வானில் அடியார் குழாங்கூட ஆசையுற்ற மாறன் அடியாருடன் நெஞ்சே ஆடு வையத்து அடியவர்கள் அன்னைக்கே
அனுபவித்து வையத்தடியவர்கள் அன்னைக்கு ஏன்னா பூலோகத்தில் இருக்கக்கூடியவா இந்த சம்சாரிகளோடு சேர்ந்து அனுபவிக்கணும்னா இது முடியாது. அதனால் அனுபவத்துக்கு தேசிகரான வானிலடியார்கள் அங்களோடே கூட வேணும் என்று இந்த பரிபூர்ண அனுபவம் பெற்றவர்கள் அந்த திரிபாத் விபூதியில் இருக்கிறவா என்பதனாலே திரிபாத் விபூதியிலே பரிபூர்ண அனுபவம் நடவா நிற்காண்டார் இல்லையா. அப்பேற்பட்ட அங்கே இருக்கக்கூடிய பரிபூர்ண அனுபவத்திற்கு அதில் அனுபவித்து இருக்கக்கூடிய வானிலடியார் நித்தியசூரிகளோடு கூட வேண்டும் என்று அபினிவேசத்திலே ஊன்றின ஆழ்வார் அடியாரான இங்குத்தை ஸ்ரீ வைஷ்ணவர்களோடைய அந்த ஆழ்வாருடைய அடியார்கள் அப்படி எடுக்கணும். அது அர்த்தம். அந்த எம்பெருமானது பரமபோக்கியதையை தனியே அனுபவித்து திருப்தி பெற மாட்டாமல் உசாத்துணை வேண்டி பரமபதத்தில் நித்தியமுக்தர்களோடு திரளோடே சேர்ந்து அன்வயிக்க பெற வேணும் என்று ஆசை கொண்டார். அன்னவரது பக்தர்களுடன் அப்படி ஆசை கொண்ட பக்தர் ஆழ்வாருடைய பக்தர்கள் அவர்களுடன் நெஞ்சே நீ கூடி கழிப்பாயாக. ஆழ்வாரடியாரான இங்குத்தை ஸ்ரீ வைஷ்ணவர்களோடே நெஞ்சே கூடி ஆடு அன்னைக்கு அக்குழாத்திலே மூழ்கி அனுபவிக்க பார் என்றுமாம். அடியீருடன் கூடி நின்று ஆடுமினே என்றாரீரே. இந்த பதிகத்தை ஆழ்வார் முடிக்கும் பொழுது பல ஸ்ருதியே கிடையாது. அடியார்கள் குழாங்களுடன் கூடுவதும் ஆடுவதும் பாடுவதும்னு சொல்லியிருக்கார். அப்படி இந்த ஆழ்வாருக்கு ஏற்பட்ட ஒரு கலவி இன்பமானது இந்த 3ஆம் திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய 2ல் 3ஆம் திருவாய்மொழி பதிகத்தில் வரக்கூடியதை ரத்தின சுருக்கமாக நமக்கு அருளி ஊனில் வாழ் உயிரேன்றதனுடைய பதிகத்தினுடையதை ரொம்ப அற்புதமாக மாமுனிகள் தனக்கே உரித்தான பாணியில் சாதித்தருளினார். மேலே அடுத்ததாக 14வது பாசுரம். ஆடி மகிழ்வானில் அடியார் குழாங்களுடன் கூடி இன்பமெய்தா குறையதனால் வாடிமிக அன்புத்தார் தம் நிலைமை ஆய்ந்துரைக்க மோகித்து துன்புத்தான் மாறன் அந்தோ. ஆடி மகிழ்வானில் மாறன் நம்மாழ்வார் ஆடி மகிழ்வானில் மகிழும்படியாக இருக்கக்கூடிய கூத்தாடி கழிக்கும்படியாக இருக்கக்கூடிய பரமபதத்திலே நிரந்தர பகவத் அனுபவம் அங்கதானே நிரதிசய போக்கியமாக இருக்குமே. அடியார் குழாங்களுடன் நித்திய சூரிகளாக இருக்கக்கூடிய அடியார்களின் திரளோடே கலந்து கூடி இன்பமெய்தா குறை அதனால் ஆனந்திக்க பெறாத குறையினாலே ஆக அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டார் பரமபதத்துக்கு போய். அது மிக வாடி அதனால் வாட்டம் வந்து கொடுத்து இவருக்கு தன் நிலைமை அப்படிப்பட்ட தமது நிலைமையை அன்பு உத்தார் அன்பர்களான ஸ்ரீ மதுரகவி போல்வார்கள்னு அர்த்தம். அன்பு உற்றார் இந்த ஆழ்வாரிடத்தில் அன்பு உற்ற மதுரகவி போலே ஆராய்ந்து சொல்லும்படியாக அதாவது ஆய்ந்து உரைக்க அதாவது தம் வாயால் சொல்லுகிற பாசுரம் அன்னிக்கே வேத்து வாயால் மதுரகவியை போன்று இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆழ்வாருடைய நிலையை பார்த்து சொல்லும்படியாக மோகித்து மோகமடைந்து துக்கித்தார் ஆழ்வார் துன்புற்றார் அந்தோ அப்படிங்கிறார். இப்படி ரொம்ப அற்புதமாக இந்த 4வது பதிகமான 4ஆம் திருவாய்மொழி பதிகத்தில் அஞ்சரிய மடனாராயின்றதில் என்ன பண்ணார்? தூதுவிட க்ஷமரானார். வாயும் தரைகளும் உள்ள கண்ணால் கண்ட பொருள்களையெல்லாம் பகவானை பெறாத காரணத்தினால நோவுபட்டு கொண்டு அவத்துக்குமாக நோவுபட அதுக்கு நோவு இருந்ததோ இவர் அதுக்கும் சேர்த்து நோவுபட்டார். வாயும் தரைகளில் ஆத்தாமை கரை புரண்டு தாமான தன்மை அழிந்து ஒரு பிராட்டி தசை அடைந்து அது தன்னிலும் தம் தசையை வாய்விட்டு பேச முடியாமல் தன்னுடைய பிராட்டி தசையில் நாயகி பாவத்தில் இருந்தாலும் பராங்குச நாயகியால் அவள் பேச முடியாதபடிக்கு இருத்தல் நடத்தல் படுத்தல் என்று ஒரு நியதி இல்லாமல் மகிழ்ச்சியற்றவராக நோவுபட இப்பெண் பிள்ளை நலையினை அறிந்த திருத்தாயார் இந்த தாயாருடைய பாவனத்தில் ராமன் கிருஷ்ணன் முதலிய அவதாரங்களை செய்து ஆசைப்பட்ட அடியாருடைய துன்பங்களை எல்லாம் போக்க கடவ நீர். ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் இப்படியெல்லாம் அடியாருடைய துன்பங்களை போக்க கடவ நீர். உம்மை ஆசைப்பட்ட இவள் நோவுபட பார்த்திருப்பதே என் பொண்ணு நோவுபடுறதுக்கு இப்படி பார்த்துக்கலாமா? ராமாவதாரத்தில் சீதையை பிரிந்து உடனே அவளுக்காக அப்படி பாடாத பாடுபட்ட நப்பின்னைக்காக போனேன் இப்படியெல்லாம் பன்னெண்டு இருக்கக்கூடிய நீ இப்போ பெண்ணின் வருத்தம் அறியாத வருமான் போல் இருக்கலாமோ? அதனால் இவள் நோவு கூட பார்த்திருப்பதே என்று எல்லா வகையாலும் அவனை கொண்டே பரிகரித்து கொள்ளும் குடி பெருமாளை தவிர வரைக்கும் போக மாட்டான். அவன் திருவடிகளிலே புகட்டு இடையாட்டத்தில் நீ செய்ய நினைக்கிறது என்ன? ஏன் இப்படி இவளை பொண்ணை படுத்துறே என்று கேட்குறான். அதனால தான்
காசினை இழந்தவனுக்கும், அதாவது இந்த திருவாய்மொழியும் பிரிவு இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக நம்பிள்ளை சாதிப்பார். காசினை இழந்தவனுக்கும், பொன்னை இழந்தவனுக்கும், ரத்தினத்தை இழந்தவனுக்கும் இழந்ததுனால வரக்கூடிய துன்பம் ஒன்று தான். அதாவது ஒருத்தனுக்கு ஒரு 100 ரூபா கையில் வச்சுட்டு போகிறான், அந்த 100 ரூபா 10 ரூபாய் எடுத்துக்கலாமே. ஒரு பிச்சைக்காரன் ஒரு 10 ரூபா வாங்கிட்டு போனான், கீழே எங்கேயோ போட்டான்னா அந்த 10 ரூபாயை தேடுவான், அவன் படாத பாடுபடுவான். இன்னொருத்தன் அந்த எக்ஸ்சேஞ்சு மேலேக்காக ஒரு தங்க காயினை எடுத்துகிட்டு போகிறான் நகை கடைக்கு, போகிறவன் தங்க காயினை கீழே போட்டுட்டான், அதுக்கு அவனுக்கும் ஒரு துன்பம் உண்டு. அதுபோல் இன்னொருத்தன் வைரக்கல் எடுத்துகிட்டு போயிட்டு தான் தொப்புன்னு விழுந்துடுத்து. ஆக பிரிவு துன்பம் வேறாக இருக்குது. ஒவ்வொருத்தனுடைய துன்பம் தான், ஆனால் அதில் துன்பத்தில் வேற்றுமை இருக்குது. அதுபோல் பெருநிலம் கடந்த நல்லடி போது என்று அனுபவிக்க ஆசைப்பட்டு கிடக்காமையாலே வந்த ஆத்தாமை அஞ்சரைய மடனாராய். அஞ்சரைய மடனாராய் பதிகத்தில் அவதார காலத்தில் இருந்தது அனுபவிக்க முடியலையேன்னு, நம்பியை தென் குறுங்குடி நின்னா என்கிற அச்சாவதாரத்தில் அனுபவிக்கப்பட்ட ஆத்தாமை அச்சாவதாரத்திலையும் சரியாக அனுபவிக்க முடியலையேன்னு நினைக்கிறார். அந்த ஆத்தாமை தான் வாயும் தரைகள் இல்லை. இங்கு அந்த இறைவனுக்கும் உயிரான நித்தியசூரிகளை அனுபவிக்க ஆசைப்பட்டு கிடைக்காமையாள். நித்தியசூரிகளோடு அனுபவிக்கணும்னு நினச்சார் இல்லையா ஊனில் வாழ் பதிகத்தில், அது கிடைக்காமையால் வந்த ஆத்தாமை. அப்போ இது இன்னும் ஜாஸ்தி. ரத்தனத்தை தொலைச்சவன் போல, சாதாரண 10 ரூபா காயினை தொலைச்சது போல அஞ்சரைய மடனாராய் பதிகம் வாயும் தரை குலத்தில் தங்க காசை தொலைத்தார் போலே இங்கு ரத்தினத்தை தொலைத்தார் போலேன்னு எடுத்துக்கலாம். நித்தியசூரிகள் தரலே சென்று சேர்ந்து அனுபவிக்க பெறாமையால் நோவுபடுகிறார். பின்னை அவர்கள் பெயரை சொல்லி கூப்பிடணும் இல்லையா? அப்போ நித்தியசூரிகளோடு அனுபவிக்க முடியலையேன்னு இங்கே நரசிங்கான்னு கூப்பிடுறார். இன்னைக்கு நரசிங்கான்னு நிருசிம்ம ஜெயந்தின்றார். இப்படி நரசிங்கா என்று போன்ற இறைவன் திருப்பெயர்களை சொல்கிறது எதுக்கு? எங்கேயும் ஒரு காட்டில் அதுக்கு என்ன அழகாக நம்பிள்ளை சாதிக்கிறார்னா, காட்டில் எங்கேயாவது ரத்னங்கள் பறி போனாலும் சரி, நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம், வழியில் எவனும் திருடின்னு போயிட்டான்னாக்கா யார்கிட்ட போய் குறை சொல்லுவா? அந்த நாளில் அந்த ராஜாவின் இடத்துல தான் போய் சொல்லுவா. அந்த ராஜாவினுடைய பெயரை சொல்லித்தான் அவனைத்தான் விழித்து கூப்பிட்டு அவனிடத்துல தான் தங்களுடைய துன்பத்தை ஆத்தாமையை போக்குவதற்கு அவன்தான் சரியான ஆள்னு நினைப்பார். அதுபோல இங்கே எம்பெருமானுடைய திருப்பெயரை சொல்லித்தான் அழைக்கணும்னு இந்த ஆழ்வாருக்கு எம்பெருமானையே அழைக்க வேண்டும் நினைக்கிறார். பகவானுடைய பிரிவு உட்புக நின்றால் அன்றோ பாகவத விசலேஷம் தெரியும். பகவானுடைய பிரிவு உள்ள வந்தால் தான் பாகவத விசலேஷமும் தெரியும். லக்ஷ்மணனை பார்த்து என்ன சொல்கிறான்? மகாத்மாவான பரதனோடும் வீரனான சத்ருக்னனோடும் உன்னோடும் எப்பொழுது சேர்வேன்றான். லக்ஷ்மணனை வச்சுருக்கான். லக்ஷ்மணனோட கூட இருந்தாலும் உன்னோடும் பரதனோடும் சத்ருக்னோடும் என்னைக்கு சேருவேன்னு கேட்குறான் ராமன். அப்படின்னா பிரிந்த பாகவத விசலேஷம் அங்கே தெரிகிறது. அப்பேற்பட்டது பிரிந்திருக்கும்படியாக இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட பிரிவு அந்த வாயும் தரைகளில் வந்த துன்பம் தீர வந்த கலவி முத்துவதற்கு முன்னே வந்த பிரிவு ஆத்த ஒண்ணாது. அதனால் வருந்துகிறார். அதனால் வருந்தி இங்கே கூப்பிடுறதுனால ஆடி மகிழ்வானில் அடியார் குழாங்களுடன் கூடி இன்பமெய்தா குறையதனால் அப்படின்னு சாதிக்கிறார். அடியாரிடத்தில் ஆபத்தை செப்பேடாக உதவும் தன்மை உடையவன் ஆபத்துக்கு உதவலை அப்படிங்கிறார். ஆடி அகம் கரைந்தல விரோதி உண்டே அப்படின்னு நினச்சா வானுடைய தோல் வலியிலும் வலிதோ இவளுடைய விரோதி. பானாசனுடைய தோல் வலி விடவா என் பொண்ணுக்கு தோல் விரோதி. இப்படி செய்ய நினைத்த நீர் எதற்காக செய்தீர்? இப்படி செய்ய முன்பு அச்செயலை எதற்காக செய்தீர்? ஏன் இப்படி என்னை பிரிவு வாட்டும்படியாக பண்ணுறீர்? அது பொறுக்க மாட்டாமல் அதுதனையே உபகாரமாக சொன்னார் 4வது பாட்டில். 5வது பாட்டில் அவ்வளவிலும் வாராமையாளி அருள் இல்லாதவன் இந்த எம்பெருமான். 6ஆம் பாட்டில் கெடுவாய் ஆகரத்தில் தகவு மறுக்குமோ, அது நம் குறைதான், உன்னை போய் சொல்ல முடியுமா, அது என் குறைதான்னு சொல்லிக்கிறார். 7ஆம் பாட்டில் அவன் குணம் இன்மை தன்மையை குணமாக கொள்ளும்படி இவளை வஞ்சித்தான். என் பொண்ணை வஞ்சிச்சுட்டானே, அவனுக்கு குணம் இருக்கா? உம்மை தஞ்சமாக பத்தினதுனால இவள் படுற பாடு இருக்கே அப்படின்னு 8ஆம் பாட்டில் புலம்பினார். 9வது பாட்டில் இவள் பேட்டில் நீ செய்தவளை நினைக்கிறது என்னதான் நினச்சோன்னு இருக்கிற நீ இவளுக்கு அப்படின்னார். 10வது பாட்டில் எஞ்சி நிற்பது நோக்கு ஒன்றுமே ஆயித்து, ஒன்றும் கடாட்சமாவது காட்டு, அந்த ஒன்றையே நோக்கி கொள்வீர் அதுவாவது பாட்டுன்னார். அதுக்கப்புறம் கற்றாருக்கு பலன் சொல்லி இந்த 4ஆம் திருவாய்மொழி பதிகத்தை பூர்த்தி பண்ணினார் ஆழ்வார். அது அத்தனையும் சேர்த்து வைத்து கொண்டு ஆடி மகிழ்வானில் இதில் ததியறையும்
அவனையும் பிரிகையாலே மிகவும் தளர்ந்து, அந்த நித்தியசூரிகளையும் பிரிந்து தளர்ந்து, தாய்ப்பேச்சாலே பேசுகிற பாசரத்தை அனுவதித்து அருளி செய்கிறார். எண்ணே என்னில் எம்பெருமானை பிரிந்தவை அன்னைக்கு பிரிந்த அளவன்னிக்கே, எம்பெருமானை பிரிந்த அளவன்னிக்கே அவனுக்கு பிராணபூதரான நித்தியசூரிகளையும் கூட பிரிகையாலே, பிராணசுகிருது பிராணபூதர்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய நித்தியசூரிகளையும் பிரிந்த பிரிகை, தம் தசையை தாம் அறியாதபடி, தாம் இருக்கக்கூடிய இருப்பை இந்த ஆழ்வார் அறிய முடியலை. அப்படி இருக்கக்கூடியதை மோகிதராய் மயங்கி கிடக்கிறார். அப்படி மயங்கி கிடக்கிற தம் படியை பார்ஸ்வஸ்தரான பரிவர், இவரிடத்தில் அன்பினாலே இருக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் மதுரகவி ஆழ்வாரைப் போலே இருக்கக்கூடியவர்கள். அப்படி திருத்தாயார் பாவத்தில் விரக பரவசியாபரோக்திகளை அனுகரித்து இவருடைய விரகதாபம், ஆழ்வாருடைய விரகதாபங்கள் எப்படி இருக்கிறதோ அதையெல்லாம் அனுபவிக்கிற திருத்தாயார், அவள் அனுபவிக்கிறத திருத்தாயார் வாக்காலே சொல்லும்படியாக ஆடி ஆடியில் அர்த்தத்தை ஆடி மகிழ்வானில் அப்படின்னு அருளுகிறார். ஆடி மகிழ்வானில் அடியார் குழாங்களுடன் கூடி இன்பமெய்தா குறையதனால் வாடிமிகான் பகவத் அனுபவத்தில் அவகாகித்து கிருஷ்ணராக எண்ணுதல் அன்னிக்கே பகவத் அனுபவ பிரகர்ஷத்தாலே நிருத்தியந்திகே சித் என்னும்படி ஆடியத்தாலே கிருஷ்ணராகிற எண்ணுதல். இப்படியான வானில் அடியார் உண்டு வைகுண்டவாசிகளான நித்தியசூரிகள், அவர்கள் சங்கத்திலே சங்கதரராய் ஆனந்தத்தை அடையாத பூர்த்தியாலே வாடி வாடும் என்று மிக வாடி. எம்பெருமான் பகவத் அனுபவத்தில் இவர் அவகாகனம் பண்ணி மூழ்கி கடந்தார். அப்படி அந்த பிரகர்ஷத்தாலே அந்த நிருத்தியந்திகே சித் வானர கூட்டங்கள்லாம் சேர்ந்து மதுபனத்தை துவம்சம் பண்ணி எப்படி ஆடி பாடி மகிழ்ந்து ஒரு சந்தோஷத்தாலே எல்லாமா சேர்ந்து எப்படி துவம்சம் பண்ணித்தோ, அதுபோல இவருடைய பிரகர்ஷம், ஆனந்த பிரகர்ஷமானது இவருக்கு அதிகமாக பெருக்கெடுத்து கடல் உரைய விளைவித்தா என்று சொல்லும்படியாக கடல் பெருகி சுனாமி வருகிறார் போல இவருக்கு பெருகி வந்து, அதனால் அந்த அடியார்களோடு பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்தியசோரிகளோடு அனுபவித்து தீரணும். ஏன்னா அவர்களுக்குத்தான் அந்த பரிபூர்ண அனுபவம் இருக்குது என்பதனால அந்த ஆனந்தத்தை அடையணும்னு ஆசைப்பட்டு ஊனில் வாழ் உயிரிலே பதிகத்தில் ஆசைப்பட்டு அது கிடைக்காததினாலே வாடினேன் வாடி என்று சொல்லும்படியாக வாடி வாடும் இவ்வாணுதல் என்று மிக வாடி அன்புத்தார் தன் நிலைமையை ஆய்ந்து உரைக்க முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே என்று ஆழ்வாருடைய திருவடிகளுக்கே மொய்கழற்கு அன்பையே என்று சொல்லும்படியாக நிரவதிக ஸ்நேயுக்தரான மதுரகவி பிரபிருதி பிரபுத்த சுக்ருத்துக்கள் இவர் வியாமோகத்தை எம்பெருமானுக்கு நிரூபித்து, அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு தான் தெரியும். மதுரகவியை போல இருக்கிறவாளுக்கு தான் ஆழ்வாருடைய கஷ்டம் தெரியும். தள்ளி இருந்து பார்க்குறவாளுக்கு ஏதோ ஆழ்வார் கஷ்டப்படுறார். நம்ம கூட தான் பெருமாள் வந்து நம்மளை பிரிந்து அவன் கஷ்டப்படுறான்னு நம்ம ஒரு நாள் நினைக்கல. அவன் மாட்டுக்கு இருக்கான், ஏதோ கஷ்டப்படுறான், போட்டும், அவனுக்கு என்றைக்கு வேணுமோ பார்த்துக்கலாம் நம்மன்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம். அவன் நம்ம வந்து சேரலையேன்னு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு யாரும் நினைக்கிறதே இல்லை. அப்படி ஒரு இது போல் இந்த மதுரகவி ஆழ்வாருடைய இதிலேயே எப்பொழுதும் மூழ்கி கிடக்கிறவர் தேவுமத்தரியன்னு இவர் வியாமோகத்தை எம்பெருமானுக்கு நிரூபித்து, இந்த வியாமோகம் இவரிடத்தில் இருக்கக்கூடியதை தன்முகேனா இது தேவர் கிருபா சாத்தியம் என்று விஞ்ஞாபிக்கிறபடியே தன் திறத்திலே பரிவுடைய திருத்தாயார் தன் சுபாவத்தை ஆராய்ந்து பேசும்படியாக. ஒரு பெத்த தாய்க்குத்தான் குழந்தைகளை பற்றி ரொம்ப கஷ்டங்கள்லாம், ஏதாவது குழந்தை கஷ்டப்பட்டால் அது தாய் துடிக்கிறார் போல ஒரு பரிதவிப்பு யாரும் பண்ண மாட்டார். தகப்பனால் கூட அப்படி வெளில காட்டிக்க முடியாது. என்னதான் கஷ்டங்கள் இருந்தாலும் பெத்த தாய் இருக்கிறாளே அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த வாத்சல்யமும் இதுவும் மற்றவாளுக்கு வராது. அதனால் திருத்தாயார் பாவனையில் இந்த பதிகத்தை ஆடி ஆடியாக கரைந்த பதிகத்தை ஆழ்வார் அருளுகிறார். மதுரகவியை போன்று இருப்பவர்களுக்குத்தான் இவருடைய நிலைமை தெரியும் என்பதையும் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட திருத்தாயார் சுபாவத்தில் ஆராய்ந்து பேசும்படியாக மோகித்து துன்புத்தான் மாறன் அந்தோ தம் தசையை பேச மாட்டாமல்
பிறர் பேசும்படி மோகித்து துக்கத்தை பிராப்தரானார் ஆழ்வார். தன்னுடைய தசையத்தானே சொல்ல வள்ளல் அல்லல். நினையும் நீர்மையதன் இவற்குது என்று நினைக்கக்கூட முடியலை. செப்ப வள்ளல் அல்லல் என்று சொல்லும்படியாக ஆழ்வாரே திருவாய்மொழியில் நிறைய இடங்கள் அது மாதிரி சாதிக்கிறார். நினைக்க முடியல, சொல்ல முடியலன்னு சொல்லும்படியாக, பிறர் பேசும்படியாகத்தான் சொல்லும்படியாக இருக்கிறார். ஐயோ மமாபி வதிதம் மனகா, என் அத்தபத்தற்கும் இறங்க வேண்டும்படியாயிரே இவர் தசை இருப்பது. அன்புத்தார் தன் நிலைமை ஆய்ந்து உரைக்கையாவது சாதிர்யகூர்த்வஞ்சா இத்தியாதிப்படியே எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் என்னும் உம்மை காணும் ஆசையுள் நெய்கின்றாள். உம்மை காண நீர் இறக்கமில்லீரே, உம்மை காண நீர் இறக்கமில்லீரே, உமக்கு இறக்கமில்லையே என்றும் வண்டு திவளும் தன்னந்துழாய் கொடீரண தவள பண்ணர் தகவுகளே என்றும் உம்மை தஞ்சமென் இவள் பட்டனவே என்னும் நுமதி இட்டம் என்கொள் இவ்வேளைக்கே என்னும் இவள் மாழை நோக்கு ஒன்னும் வாட்டேன் மினே என்னும் இப்புடைகளிலே அருளி செய்தவை என்கை. இப்படி தம் தசை தமக்கும் வாசா மகோச்சரமாய் கண்டாரெல்லாம் இறங்க வேண்டும்படியாயிருக்குமாயித்து. இப்படி பார்க்கிறவா அத்தனை பேருமே இறங்கி சொல்லும்படியாக தம்பாயாலே பாசுரம் பேச ஒண்ணாமே தாய்ப்பாசுரமாக பேசும்படியாக பேசணும் இவருடையது. அதனால் ஆடி மகிழ்வாடல்னு சொல்லும் பொழுது இப்பேற்பட்ட அடியார் குழாங்களுடன் கூடி இன்பம் எய்தாத குறையினை தாய்ப்பாசுரமாக பாடி வாடி மிக அன்புத்தார் தன்னுடைமை ஆய்ந்து உரைக்க மோகித்து, எல்லாரும் ஆய்ந்து உரைக்கும்படியாக சொல்லி தான் மயங்கி கிடந்தான் துன்புத்தான் மாறன் அந்தோ அந்தோ என்று எல்லாரும் ஐயோ என்று துக்கப்படும்படியாக இவருடைய பிரிவு ஆத்தாமை இப்படி நடந்ததுன்றதை சொல்கிறார். பெருமாளோடு சேர்ந்து அனுபவிக்க முடியாத ஒரு துயரம் அப்படிங்கிறார். 5ஆம் திருமொழி அதாவது 5ஆம் பதிகம் 5ஆம் திருவாய்மொழி பதிகத்துக்கு 15வது பாசுரமாக மாமுனிகள் அந்தாமத்தன்பால் அடியார்களோடு இறைவன் வந்தாரத்தான் கலந்த வன்மையினால் சந்தாபம் தீர்ந்த சடகோபன் திருவடிக்கே நெஞ்சமே வாய்ந்த அன்பை நாள்தோறும் வை. அந்தாமத்து அன்பால் அடியார்களோடு இறைவன் வந்தாரத்தான் கலந்த வன்மையினால் சந்தாபம் தீர்ந்த சடகோபன் திருவடிக்கே நெஞ்சமே வாய்ந்த அன்பை நாள்தோறும் வை. நெஞ்சமே மனமே அந்தாமத்து அன்பாள். அந்தாமம் தாமம் ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீரங்கதாமன்றாற் போல அந்த தாமம் அந்தாமம் அழகிய ஸ்ரீவைகுண்டம் வைகுண்டத்தில் பண்ணும் விருப்பம். அந்தாமத்து அன்பாள் அடியார்களோடு வந்து அஸ்திரபூஷணாதிகளாய் உள்ள நித்திய சோதிகளோடு கூடி அப்பரமபதத்தினின்றும் வந்திருந்தெம்பெருமான். அப்படி அஸ்திரபூஷணாதிகளோடு நித்தியசூரிகளோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் அங்கே அவன் அங்கிருந்து இங்கே வருகிறான். இறைவன்தான் எம்பெருமான். ஆறக்கலந்த வன்மையினால் ஆறக்கலந்த வந்து ஆறத்தான் கலந்த வன்மையினால் அதுதான் ஆறக்கலந்த அப்படின்னு எடுக்கணும். இறைவன்தான் இறைவன் ஆறத்தான் கவர்ந்த வன்மையினால் அங்கே இருக்கும் பாசுரத்தில் வந்து தான் ஆறக்கலந்த வன்மையினால் இப்படி பிரித்து பொருள் எடுத்த பரிபூர்ண சம்ஸ்லேஷம் தந்த ஔதாரியத்தினால் எம்பெருமானுடைய ஔதாரிய குணம் பரிபூர்ண சம்ஸ்லேஷம் ஆழ்வாருக்கு கொடுத்தா போல வேற யாருக்கும் கிடையாது. அந்த திருமேனியோட வேர்பற்று சூடுபவர்கள் வேறு மண்ணோடே ஆதரிக்குமா போலே என்று அந்த மண்பத்தை கழத்தாதார் போலேன்னு சொல்லும்படியாக இவருடைய தேக சம்பந்தத்தையே ஆழ்வாருடைய தேக சம்பந்தத்தை எம்பெருமான் அனுபவிக்கிறான் தனக்கு வேணும்னு. அப்படி ஆறக்கலந்த பரிபூர்ண சம்ஸ்லேஷம் தந்த ஔதாரியத்தினால் சந்தாபம் தீர்ந்த தன்னுடைய தாபம் எல்லாம் விரகதாபங்கள் எல்லாம் தீரும்படியாக நீங்க பெற்ற சடகோபன் ஆழ்வாருடைய திருவடிக்கே திருவடிகளிலே
வாய்ந்த அன்பை, பொருத்தமான, வாய்ந்து பொருத்தும்படியாக பொருந்தி பக்தி அன்பு நாள்தோறும் வை, எப்போதும் செலுத்துவாயாக. வை அப்படின்னாக்கா உபதேசம் பண்ணுறார் நெஞ்சை பார்த்து மாமுனிகள். இப்படி அந்த சடகோபனுடைய திருவடிகளிலேயே பொருந்திய பக்தியை வையினார். சடகோபன் திருவடியினாலே இவருக்கு ராமானுஜர் தான். அதனால்தான் யதீந்திர பிரவணர்னே பிராவண்யம் மிக்கு இருந்தது எதிராஜனிடத்திலே, எதிராஜனுடைய திருவடிகளிலே. எதிராஜன் யாருன்னா சடகோபனுடைய திருவடியாகவே இருக்கிறவர். அந்தாமத்தன்பாள் அடியார்களோடு இறைவன். அப்போது ஒரு பக்கம் கஜேந்திரன் வந்து யானையானது கரையில் இழுக்கிறது, முதலையானது தண்ணீருக்குள்ளே இழுக்கிறது, எங்கும் மாடி மாடி ரெண்டும் ஆழ்வாருக்கு பிறந்த துக்கம். அந்த துக்கமெல்லாம் இந்த கஜேந்திரன் பட்ட துக்கத்தை விட அதிகமாக அப்படி எடுத்துக்கணும். ஆக மிகுந்து விரைவோடு ஆயுதங்களோடையும் ஆபரணங்களையும் முறைவிரழ தரித்து கொண்டு மடிவின் கரைக்கு வந்தான். கஜேந்திரனுக்கு வரும்பொழுது என்ன பண்ணினான்? முறை தவறி வந்தான். வஸ்திரங்கள் ஆபரணங்கள் எல்லாம் எந்த விதமான அங்காரமும் இல்லை. அலைகொலைய தலைகொலைய வந்து உள்ளே போய் போக்கு. யானைக்கு ஒரு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு யானையை ஒரு கையாலையும் முதலைய ஒரு கையாலையும் அணைத்து எடுத்துக்கொண்டு கரையிலே ஏறி திருவாழியாலே முதலையை பிளந்தார் என்கிறபடியே குழந்தையின் வாயில் முளையை கொடுத்து கிழந்தியை சிகிச்சை செய்வது போன்று பெரிய பிராட்டியாரும் தானுமாக குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுத்து கொண்டே அதுக்கு சிகிச்சை பண்ணுகிறார் போலே கையிலையோ காலிலையோ இரண்டுக்கும் நலிவு வராமல் திருவாழியாலே விடுவித்து சாதித்தருளின திருப்பரிவட்டத்தின் தலையை சுருட்டி தன் வாயிலே வைத்து திருப்பரிவட்டத்தை அடுத்து ஆணையின் புன்வாயை வேறு கொண்டு திருக்கையாலே குளிரத் தீண்டிக் கொண்டு நின்றார் போலே. எவ்வளவு இதுவாக அந்த யானைக்கு காலில் புண்ணு வந்திருக்குமோன்னு தன்னுடைய திருப்பரிவட்டம் தலைமையில் இருக்கிறத கூட எடுத்து அதனுடைய காலுக்கு சுற்றி அதுக்கு ஆத்தாமை இது பண்ணானோ அதுபோல் இந்த ஆழ்வாருக்கும் வளங்கொள் புல் உயர்த்தாய் என்று கூப்பிட்ட துக்க ஒளியானது இவர் ஆழ்வார் கூப்பிட்டது எம்பெருமானுடைய காதில் விழுந்தது. வளங்கொள் புல் உயர்த்தாய் என்னும் எனது அகவுயிர்க்க அமுதேன்னு போன திருவாய்மொழி பதிகத்தில். ஆகா, நாம் உலகத்தை பாதுகாத்தோம், நல்ல பாதுகாத்தோம்பா, எனக்கு பேர் ஜெகத் ரட்சகன்னு பேர், ஐயோ நம்ம யாரானோம் அப்படின்னு பயந்து போய் ஓடி வரானா. நாணத்தாலும் பயத்தாலும் கலங்கினவனாய் இப்படி பெருமாள் ஆழ்வார் கூப்பிட்ட குடலுக்கு நம்ம பிற்பாடரானோம். ஜெகத் ரட்சகன், ஜெகத் ரட்சகன்றது அவனுடைய தன்மை, அது ரட்சணம். அந்த ஜெகத் ரட்சண தர்மம் இருக்க அதை பெருமாள் ஒரு காலும் நழுவ மாட்டான். அது அவனுடைய சொத்து. அவன் தர்ம அனுஷ்டானத்தை கரெக்டாக பண்ணுவான். நம்மளுடைய தர்ம அனுஷ்டானங்களை ஒரு காலம் நம்ம ஒரு நாளும் பண்ணுறதில்லை. நம்ம பண்ணலைன்னா இன்றைக்கி பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலான்னு விட்டு விடுறோம். ஆனால் பெருமாள் தன்னுடைய ரட்சணத்திலேருந்து என்றைக்குமே பின்வாங்க மாட்டான். அதனால் நாம் உலகத்தை பாதுகாத்தோம், நம்ம யாரானோன்னு பிற்பட்டதுனால நாணத்தாலும் பயத்தாலும் கலங்கினவனாய் தன்னுடைய சுரூப ரூப குணங்கள் ஒப்பனை திவ்ய ஆயுதங்கள் சேர்ந்த சேர்த்தி இவை எல்லாவற்றோடும் வந்து கலந்து அத்தாலே மகிழ்ந்தவனாய் எல்லாத்தோடையும் வந்து தான் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் கிருதக்கிருதஜகான்னு சொல்கிறா இல்லையா, செய்து முடித்தவனாய் இருக்கிற இருப்பை அனுபவித்து அனுபவத்தால் உண்டான மகிழ்ச்சியின் மிகுதியால் தாம் பெத்த பேத்தினை அனுபவித்தார். இந்த 5ஆம் பதிகத்தில் அந்தாமத்தன்பு செய்து என் ஆவிசேர் அம்மானுக்குன்ற பதிகம். அந்த அந்தாமத்தன்பு பதிகத்தில் ஆழ்வார் அத்தனையுமாக அனுபவித்து ஒவ்வொரு இதிலையும் தன்னுடைய நிலைமையை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி முதல் பாட்டில் ஆசைப்பட்டபடியே அடியார்கள் குழாங்களோடு வந்து கலந்தபடியே சொன்னார். அதில் 2ஆம் பாட்டில் தம்மோடு கலந்த பின்பு திருமேனியும் திவ்ய அவயவங்களும் எம்பெருமானுடைய திவ்ய அவயவங்கள் எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்கள்லாம் அப்போ தான் நிரம்பத்து தான். இந்த ஆழ்வாரோடு கலந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு ஒரே ஒரு தேஜஸ் வந்ததுன்றார். அப்படி 3ஆம் பாட்டில் தம்மோட கலந்த பின்பு தான் சத்தை பெத்தானாம் பெருமாளே, இன்றேல் இல்லையாம் வழியாக வந்து கலந்தான் என்றார். 4ஆம் பாட்டில் மேல் ஓமையாக சொன்ன பொருட்கள் எல்லாம் நேர் நிற்காமல் அவற்றை சிக்ஷித்து சேர்த்து கூறி அனுபவித்தார். எல்லாமே சேர்ந்து வரணும்னு. 5ஆம் பாட்டில் ஓமையாக நேர் இல்லாமல் தானே தனக்கோமன் இருக்கக்கூடியவன் எம்பெருவான், அதனால் உபமேயம் தன்னை அனுபவித்தார். 6ஆம் பாட்டில் எல்லாரை காட்டிலும் வேறுபட்ட தன்மையுடைய இறைவன் முத்தன் தன்னை அனுபவிக்குமாறு போன்று தான் என்னை அனுபவித்தான். முக்தாத்மாவை எப்படி அனுபவிப்பானோ உச்சி மோந்து அதுபோல் என்னை அனுபவித்தான்னு சொல்கிறார். அப்படின்னா எவ்வளவு பாருங்க, பெருநல் உதவி இது, சாதாரண இதுவா? என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானையினார். எப்பேற்பட்ட பாக்கியம் இந்த ஆழ்வாருக்கு. 7ஆம் பாட்டில் தமக்காக ராமகிருஷ்ண அவதாரங்கள்லாம் அவன் தான் செய்தான்னார். 8ஆம் பாட்டில் அவனை என்னால் பேச முடியாதுன்னார்.
9ஆம் பாட்டில் துணை தேடிக்கொண்டு மீண்டும் பேசுறதுக்கு தொடங்கினார். 10ஆம் பாட்டில் இப்படிகளால் என்னோடே கலந்த மகா குண ஒன்றையும் பேச என்றால் சாலமெருக்குடைத்து என்றார். என்னத்தை தான் பேசணும், ஒன்றையும் பேச நான் என்னைக்கு பேசுவேன். முடிவில் இது கற்றாருக்கு பலம் சொல்லி 11ஆவது பாட்டோடு பூர்த்தி பண்ணினார். ஆக இத்தனையும் மனசில் வச்சுண்டு தேக்கினாள். அந்தாமத்தன்பால் அடியார்களோடு இறைவன் வந்தாரத்தான் கலந்த வன்மையினால் சந்தாபம் தீர்ந்தா சடகோபன் திருவடிக்கே நெஞ்சமே. அந்தாமத்தன்பால் ஆடி ஆடியில் விடாய் தீரா அடியார்கள் குழாங்கலோடே வந்து கலந்தபடியை பேசின பாசுரத்தை அனுவதித்து அருளிச் செய்கிறார். அது என்ஞனே என்னில் இவருடைய ஆர்த்தி தீர வந்து கலந்து வாட்டமிழ் புகழ் வாமனனானவன். பாட்டமிழ் புகழ்னு ஆடி ஆடியில் பூர்த்தி பண்ணார். 1000 ஆண்டு முதலையின் கையிலே அகப்பட்டு இடர்பட்ட ஆணையின் இடரை சடக்கென வந்து போக்கினார் போலே ஆடி ஆடியில் தான் பட்ட இடரெல்லாம் போம்படி ஆசைப்பட்டபடியே அடியார்கள் குழாங்களோடே வந்து பெருமாள் அப்படி வரானா. அந்தாமத்தன்பு செய்தி என் ஆவிசேர் அம்மானுக்கு ஆசிரிதரோடே சம்ஸ்லேஷிக்கையாலே நரசய தீப்தியுக்தனுமாய் சுகடித தைதம் திருவிடமே மார்பம் பெரிய விராட்டியாருக்கு வாசஸ்தனமான திருமார்பை உடையவனுமாய் மின்னும் சுடர்மலைக்கு தேஜிஷ்டமாய் மலை போலே வளர்ந்த திருமேனியை உடையவனுமாய். எப்படியெல்லாம் ஆழ்வார் அனுபவிக்க வரார்னு பார்க்கணும். பிரீத்தி அதிசயத்தாலே பிரதிக்ஷணம் அபூர்வவத் போக்யனுமாய் நவகனச ரசம் காரார் கருமுகில் போல் என்னம்மான் வர்ஷுகவலாகம் போலே காருண்ய ரசத்தை வர்ஷிக்கும் அவன். காருண்ய வர்ஷகம் முக்தி மழை பொழியும் முகில் வண்ணர்னு சொல்றார் போல. நைக பூஷாதி திருஷ்யம் பலபலவே ஆபரணம் பகுவித பூஷண நாமதேயாதிகளாலே பூஷிதனுமாய் சர்வாபரண பூஷிதனாக வந்திருக்கிறான். பிரக்யாத பிரீத்தி லீலம் பாம்பனை மேல் பிரசித்தமாய் பிரீத்தி ரூபமான விஷகணதமன சப்தசால பஞ்சனாதி லீலா வியாபாரங்களை உடையவனுமாய் துரபில வரவரசம் என்னுள் கலந்தானை சொல் முடிவு காணேன். என்னுள் கலந்தான் ஆசிரித விஷயத்தில் அனிர்வசனீயமான பிரேமத்தை உடையவனாய் எல்லையில் சீரின் கருமாணிக்கச் சுடரை எல்லையில் சீர்னார் அசங்கேய கல்யாண குணாத்மகனாய் ஆனல்லன் பெண்ணல்லன் அல்லாலியும் அல்லன் லோகத்தில் காணப்படுகிற ஸ்திரீ புருஷாதி விலட்சண அந்த அத்தியாச்சரிய ரூபனுமாய் இருக்கிற எம்பெருமானை இவன் ஆண்னு சொல்ல முடியாது, பெண்ணு சொல்ல முடியாது, அலின்னு சொல்ல முடியாது, எல்லா விதத்தாலையும் இவனை இப்படின்னு வர்ணிக்க முடியாது. அப்பேற்பட்டவன் அந்த அன்பு செய்தி என்கிற தசகத்திலே தம்மோடு வந்து கலக்கையாலே புதுக்கணித்த திவ்ய ஆபரணங்களை உடையவனானான். அவனுக்கு ஒரு தேஜஸ் வந்தது. பெருமாளுக்கு இவரோடு சேர்ந்து கோபாலகுலத்திலே வந்து பிறந்து தங்களோடு கலக்கையாலே மிகவும் நிரம்பத்த குணவிக்கிரகாதிகளை உடைய கிருஷ்ணனை ஸ்ரீ கோபிமார் அதிப்பிரீத்தியோடு அனுபவித்தார் போலே அனுபவிக்கிறார் ஆழ்வார். அப்படி ஆழ்வாருக்கு ஒரு சந்தோஷம். அவனுக்கும் அங்கே வந்துதான் ஒரு ஏத்தம் கிடைத்ததுன்னு நினைத்தான் இல்லையா? அப்பேற்பட்ட ஏத்தத்தை அடியார்கள் குழாங்களோடே வந்து சம்ஸ்லேஷித்து அருளக் கண்டு தம் ஓட்டை கலவியாலே அவன் வடிவிலே பிறந்த புதுக்கணிப்பை மண்டி அனுபவித்து பிரீதராய் சொல்லுகிற அந்தாமத்தன்பில் அர்த்தத்தை அந்தாமத்தன்பாலே என்று அருளிச் செய்கிறார் மாமுனிகள். அந்தாமத்து அன்பாள் அடியார்களோடு இறைவன் அந்தாமம் அழகிய தாமம் அழகிய ஸ்ரீவைகுண்ட தாமத்தில் பண்ணும் விருப்பத்தாலே அத்தேசத்திலும் அத்தேசிகரிடத்திலும் உண்டான அதிஸ்நேகத்தாலே அங்கே இருக்கிற நித்திய முக்தர்களோடு அனுபவம். அடியார்களோடு இறைவன் அடியார்கள் உண்டு. அஸ்திரபூஷண பிரமுகராயுள்ள நித்திய சூரிகள் அவர்களோடே கூட சர்வேஸ்வரன் சபரிகரனாய் உளனாம்படி சம்சிருஷ்டனாய்
அந்தாமத் அன்பு செய்து என் ஆவிசேர் அம்மானுக்கு ஆந்தாம வாழ்முடி சங்கு ஆழினூள் ஆரமலா என்றத்தை நினைக்கிறது. வந்தாரத்தான் கலந்த வன்மையினாள் சர்வஸ்மாத் பரணனான தான் பரமபதத்தினும் பரமாபதம் ஆபன்னரான இவர் இருந்த விடத்திலும் வந்து பரிபூர்ணமாக சம்ஸ்லேஷித்த உதாரியத்தாலே. எப்பேற்பட்ட வள்ளல் தன்மை எம்பெருமானுக்கு! அப்படி வந்து இவர் இறங்கி வந்து இவரிடத்தில் பரிபூர்ணமாக அனுபவித்தார். சந்தாபம் தீர்ந்தான். விசோதித ஜடஸ்த நாதகா தஸ்தௌ தத்ர ஸ்ரீயாஜ்வலன் அதீவ ராமஸ்த சுபே என்னும்படி செந்தாமரை தடங்கண் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிக்கள் செம்பன் திருவுடம்பே என்னும் திருவுடம்பு வான் தொடர் என்னுள் கலந்தானுக்கே. என்னுள் கலந்தவனுக்கு திருவுடம்பு வான் தொடர்னு சொல்றார். என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம் என்னும் தொடர்மலைக்கு கண்பாதம் கைகமலம் என்றும் எப்பொருளும் தானாய் மரதக குன்னமோக்கும் மரதக பச்சை போலே இருக்கக்கூடியவன் வாட்டமில் புகழ் வாமனன் மலை போலே பெருத்து அவயவ சௌந்தர்யாதிகளையும் உடையனாய் இருக்கிறபடியை அனுபவித்து சந்தாபமானது சவாசனமாக நிவர்த்தமான சந்தாபமாவது தன்னுடைய தாபமெல்லாம் தீரும்படியாக ஆடி ஆடியில் வாடினார் இல்லையா? அதனால் இரக்கம், வெவ்வுயிர்த்தல், வாய் வெறுவுதல், முக உருவுதல், உள்ளுளாவி உலர்ந்துணர்ந்து தன் நெஞ்சம் வேதல் தொடக்கமானவை. உள்ளுளாவி உலர்ந்தது தீர அல்ல ஆவியுள் கலந்த என்றும் என் முடிவு காணாதே என்னுள் கலந்தான் என்றும் என்னுள் கலந்தவன் என்னுமிலே அருளி செய்கிறார். அப்போ எவ்வளவு தூரம் இந்த சந்தோஷம் பரிபூர்ணமாக வரும்படியாக ஆழ்வாருக்கு எம்பெருமான் அங்கே நித்தியசூரிகளோடு இருக்கக்கூடிய திவ்ய ஆபரணங்களோடும் திவ்ய பூஷணங்களோடும் எல்லாவற்றோடும் வந்து இவரோடு ஒருமித்து கலந்தான். அப்படி என்னுள் என் முடிவு காணாதே என்னுள் கலந்தான் என்றும் என்னுள் கலந்தவன் என்று வேறே அருளி செய்கிறார். சந்தாபம் தீர்ந்தார் சடகோவன் திருவடிக்கே நெஞ்சமே வாய்ந்தன்பை நாள்தோறும் வை வானோர் தனித்தலைவன் மலராள் மைந்தன் அந்தாமத் அன்பு செய்யும்படியான ஆழ்வார் திருவடிகளிலே உந்தன் மொய்கழற்கன்பை முயல்கின்றேன் என்கிறபடியே மனசே சுசங்கதமான சங்கத்தை நித்தியமாக நிட்சிப்தமாக்கு நிதியை அடியிலே இட்டு வைப்பாரைப் போலே அன்பை அடியிலே இட்டு வை. திவ்ய சூரிகளோட இந்த திருநிலத்தில் வந்து ஆழ்வார் திருநகர் ஏறி எம்பெருமான் சம்ஸ்லேஷரசம் தந்தருளினபடியை அந்தாமத்து அன்ப பதிகத்தாலே பேசி வருத்தம் தீரப்பெற்ற ஆழ்வாருடைய திருவடிகளிலேயே பக்தி பண்ண வேண்டும். அந்த பக்தியானது நிதியை எப்படி வைத்துக்கொண்டு அடியிலே இட்டு வைப்பாரை போல் பத்திரமாக எடுத்து பாதுகாக்கணும்னு ஒன்றுத்தையும் தன்னுடைய படுக்கைக்கு கீழாது கீழன் பயமாக எல்லாத்தையும் நிதியை ரத்தன வைடூரியங்கள்லாம் பதுக்கி வைக்கிறார்களே, அதுபோல் இந்த அன்பை ஆழ்வாரிடத்தில் பிரீத்தியை அன்பே எப்பொழுதும் அவரிடத்தில் அடியிலே இட்டுவை, சடகோபனுடைய திருவடியிலே இட்டுவை. சடகோபனுடைய திருவடி என்பது எது? மாமுனிகளுக்கு வள்ளல் ராமானுஜன் என்னும் மாமுனியே. அந்த மாமுனிகளாக இருக்கக்கூடியவர் வள்ளலாக இருக்கக்கூடிய ராமானுஜனுடைய திருவடிகளிலேயே அன்பை எப்பொழுதும் வைத்திருக்கிறார். அதனால தான் அப்பேற்பட்ட யதீந்திர பிரபணர் பிராவண்யம் மிக்கு பாடின திருவாய்மொழி நூத்தந்தாதியிலே அடியேனுக்கும் ஒரு 5 பாசுரங்களை கொடுத்து ஒரு அல்பமாக ஒன்றும் தெரியாதவனாக இருந்தாலும் என் வாயிலும் அந்த வாக்குகளை கேட்க வேண்டும் என்று யதுகிரி யதிராஜஜீயர் சுவாமிகள் பொருள் அல்லாத என்னையும் பொருளாக்கி தீமனம் கெடுத்து மறிவித்தொழும் மனமே தந்து வந்தருளி என் நெஞ்சிடம் கொண்டு இதனை வாய்ப்பை அருளினார். இதிலே நிறைவாக இருக்குமானால் அது அத்தனையும் சாட்சாத் அந்த சுவாமி யதுகிரி யதிராஜீயர் சுவாமிகளையே சாரும். குறைவு இருக்குமானால் அது அடியனுடைய அகங்கார மமதையே சாரும் என்று சொல்லி அடியேன் பூர்த்தி பண்ணுகிறேன். தாசன். ஸ்ரீநகர்யாம் மகாபுரியாம் தாமரபரணி உத்தரதடே ஸ்ரீதிந்திரணி மூலாதாம்னே சடகோபாய மங்களம். ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவயஜ்வனகா காந்தி மத்தியாம் பிரசூதாய யதிராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆண்டாள் ரங்கவண்ணார் திருவடிகளே சரணம்.
ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடியன் தாசன். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.